காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நான் உங்களுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலோடு தான் வந்திருக்கிறேன். கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். இறந்தவள் பேசுகின்றேன். அத்தியாயம் 1. விடியற்காலை சென்னை இன்னமும் பனிமூட்டத்தில் வசமாய் சிக்கியிருக்க, கிழக்கே வங்கக்கடலின் விளிம்பில் தக்காளி நிற சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாய் தலையை உயர்த்தி கொண்டிருந்தான். பல பகுதிகளில் இன்னமும் சோடியம் விளக்குகள் உயிரோடு இருந்தன. பேப்பர் போடும் பையன்கள் சைக்கிளில் பறக்க, ஆவின்பால் பூத்துகளில் ரிட்டையர்ட் ஆசாமிகள் தலையில் மஃப்ளர்களை சுற்றி கொண்டு காத்திருந்தார்கள். வழக்கம் போல் மெரினா பீச் கடற்கரையின் பேமெண்டில் தொப்பைகளை கரைப்பதற்காக வாக்கிங் போய்கொண்டிருந்த ஒரு சில கும்பலில் வெண்ணிலாவும் இருந்தாள். 27 வயது, 55 கிலோ எடையோடு சிவப்பாய் அழகாயிருந்த வெண்ணிலாவுக்கு அந்த கருப்பு ஜாக்கிங் சூட் எடுப்பாயிருந்தது. ஒரு லாயராக பிராக்டிஸ் செய்யும் வெண்ணிலா சமீப காலமாய் பிரபலம். காரணம், மறுபடியும் வசந்தம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விவாகரத்தான கணவன் மனைவிகளை சேர்த்து வைக்கின்ற பணியை ஆரம்பித்து இருந்தாள். பிரஸ் மீடியாக்களும் டிவி மீடியாக்களும் போட்டி போட்டுக்கொண்டு வெண்ணிலாவை பேட்டி காண வெண்ணிலாவின் இமேஜ் கடந்த சில மாதங்களில் ஒரு குபீர் உயரத்துக்கு போயிருந்தது. குட் மார்னிங் வெண்ணிலா. தனக்கு பக்கவாட்டில் எழுந்த குரல் கேட்டு வெண்ணிலா திரும்பி பார்த்தாள். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பொன்னம்பலம் தன்னுடைய டிஷர்ட்டுக்குள் அடங்காத தொப்பையோடும் மினுமினுக்கின்ற வழுக்கை மண்டையோடும் தெரிந்தார். வெண்ணிலா மலர்ந்தாள். குட் மார்னிங் பிபி சார். பொன்னம்பலம் பக்கத்தில் வந்தார். என்னம்மா வெண்ணிலா, நீ மட்டும் வர்ற? எங்கே உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் மாயக்கண்ணன்? 2 நாளாய் அவருக்கு வைரல் ஃபீவர். ஆஃபீஸுக்கே போகலை, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லை, நாளைக்கு வாக்கிங் வந்துடுவார். நீங்கள் எப்படி இருக்கீங்க பிபி சார்? எனக்கு என்னம்மா, ஹாயா இருக்கேன். மகளோட பிரசவத்துக்காக என்னோட வைஃப் அமெரிக்கா போயிருக்கா. புதுசாக வந்திருக்கிற மருமக பொண்ணு நல்லா சமைச்சு போடுறா. கோர்ட்டுக்கு போனால் ஒரு 2 மணி நேரம் வேலை தான். எவ்ரிதிங் இஸ் ஆன் ஸ்மூத் கோயிங். உங்கள் தொப்பையை பார்த்தாலே தெரியுது சார். என்னதான் வாக்கிங் போனாலும் ஓடினாலும் வயிறு மட்டும் குறையவே மாட்டேங்குதம்மா. சார், உங்கள் வயிறு குறையணும்னா இந்த வாக்கிங் ஜாகிங் எல்லாம் உருப்படியாகாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கு. அதை மட்டும் நீங்கள் பண்ணினா போதும். 1 மாதத்துக்குள்ளே இந்த வயிறு காணாமல் போயிடும். முதல்ல அந்த எக்ஸசைஸை எனக்கு சொல்லிக் கொடுமா, உனக்கு புண்ணியமாக போகும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான எக்ஸசைஸ் இல்லை சார். காலையில் 9 மணிக்கு ஒரு தடவை, மத்தியானம் 1 மணிக்கு ஒரு தடவை, ராத்திரி 8 மணிக்கு ஒரு தடவை தலையை ஒரு 2 வினாடி இடது பக்கம் இருந்து வலது பக்கமாய் ஆட்டினால் போதும். அவ்வளவுதானா? அவ்வளவே தான். அது என்ன 3 வேளை கணக்கு? அப்பத்தானே நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காருவீங்க. மருமகள் 2வது தடவை பரிமாற வரும்போது தலையை அப்படி ஆட்டினால் போதும், தொப்பை போயே போச்சு. பொன்னம்பலம் சிரித்தார். இது ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் ஆச்சே, நம்மால முடியாதம்மா. மருமக ப்ரிப்பேர் பண்ணுற நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்றதுக்கே இன்னொரு வாயும் வயிறும் இருக்கக்கூடாதான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற. அப்படின்னா உங்கள் தொப்பைக்கு விமோச்சனமே கிடையாது சார். நித்திய கல்யாணி மாதிரி இது நித்திய தொப்பை. வெண்ணிலா சொல்லி சிரித்து கொண்டிருக்கும் போதே எதிரே வந்த அந்த வயதான பெரியவர் கும்பிட்டார். வக்கீலம்மா வணக்கம். வெண்ணிலா ஏறிட்டாள். ஓ வேதாசலம், நீங்களா? என்ன காலங்காத்தால் இந்த பக்கம்? அம்மா, உங்களை பார்க்கத்தான் வீட்டுக்கு போனேன். நீங்கள் வாக்கிங் போயிருக்கிறதாய் ஐயா சொன்னார், அதுதான் வந்தேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும்மா. சூழ்நிலையை உணர்ந்த பிபி விடை பெற்று கொண்டார். நான் வர்றேம்மா. உன்னோட கிளையண்ட் தனியாக ஏதோ பேச விரும்புகிறார். நாளைக்கு பார்க்கலாம்மா. உன்னோட ஹஸ்பண்ட் மாயக்கண்ணனை நான் ரொம்பவும் கேட்டதாய் சொல்லம்மா. சொல்கிறேன் சார். பொன்னம்பலம் விடை பெற்று கொண்டு போனதும் வெண்ணிலா அந்த பெரியவரை ஏறிட்டாள். சட்டை அழுக்கான வேஷ்டி சட்டை, சவரம் செய்யாத முகம், கலைந்த தலை. சொல்லுங்க வேதாசலம், என்ன விஷயம்? அம்மா, நீங்கள் சந்தேகப்பட்டது சரியாயிருச்சு. என்னோட பொண்ணை மாப்பிள்ளை தான் அடித்து கொண்டு இருக்கார். ஹார்ட் அட்டாக்குன்னு அந்த ராஸ்கல் சொன்னது பொய். அப்படியா? உங்கள் பொண்ணை அவன் அடித்ததை பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? எதிர் வீட்டில் இருந்த வேலைக்காரி பார்த்துருக்கா. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்ல மாட்டாளாம். வேண்டியது இல்லை. உங்கள் பொண்ணோட பாடியை புதைக்கிறதுக்கு முந்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ண பார்த்துருக்கணும். நீங்கள் தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அம்மா, என் பொண்ணோட உடம்பு அறுபடுறதை நான் விரும்பலை, அதுதான் வேண்டாம்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை மேலே எனக்கு எந்த சந்தேகமும் வரலை. இப்போதானே உண்மை வெளியே வருது. வெண்ணிலா கையமர்த்தினாள்.
இதோ பாருங்க வேதாசலம், இப்பவும் ஒன்றும் போக லேட் ஆயிடல. நீங்கள் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி பாடியை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். அம்மா அது என்ன வேதாசலம்? அம்மா, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் என்னை விரட்டி விட்டுட்டார். என்னது, விரட்டிட்டாரா? ஆமாங்கம்மா. எந்த போலீஸ் ஸ்டேஷன்? R2 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் பேரு இளங்கோவன். வாங்க போகலாம். எங்கேம்மா? அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போய் அந்த இன்ஸ்பெக்டரை என்னன்னு கேட்போம். புகாரை வாங்கலைன்னா அது ஒரு பெரிய குற்றமாச்சே. அம்மா, வேதாச்சலம் தயங்கினார். என்ன? அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமாய் தெரிகிறார். பயமா இருக்கு. போலீஸ் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் அப்படி. வாங்க போகலாம், பயப்படாதீங்க. வெண்ணிலா வேதாசலத்தை அழைத்து கொண்டு கார் பார்க்கிங்குக்கு போய் தன்னுடைய மாருதி ஸ்விஃப்ட்டுக்கு சாவியை கொடுத்தாள். டிரைவிங் இருக்கையை ஆக்கிரமித்தாள். வேதாசலம் பின்னிருக்கைக்கு போனார். கார் புறப்பட்டது. வெண்ணிலா ஆக்சிலேட்டரை அழுத்தி கொண்டே கேட்டாள், உங்க மாப்பிள்ளையோட பேர் என்ன? ஜெயபாலன். நல்ல வசதியான ஃபேமிலி. என்ன வேலை பார்க்கின்றார்? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். என் பொண்ணு கீதாவை கட்டி கொடுக்கும் போது நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தார். பொண்டாட்டி மேல பிரியமா இருந்தார். நகையெல்லாம் பண்ணி போட்டார். அந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு வருஷம்தான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு எப்படியோ குடிப்பழக்கம் ஏற்பட்டு அடுத்த வருஷமே நிலைமை தலைகீழ். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தாறுமாறா இருந்ததால அவரால் சம்பாதிக்க முடியல. நகைகளை விற்க ஆரம்பிச்சார். அது தீர்ந்ததும் என் பொண்ணை பணம் வாங்கிட்டு வர சொல்லி அடிக்கடி என் வீட்டுக்கு அனுப்ப ஆரம்பிச்சார். ஒரு கட்டத்தில் என் பொண்ணு எதிர்ப்பு காட்டவே அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சு இப்போ அவளையே இல்லாம பண்ணிட்டான். வேதாசலம் சொல்லும் போதே அழுகையில் தொண்டை கட்டி கொண்டு குரல் கம்மியது. இதோ பாருங்க வேதாசலம், உங்க பொண்ணோட மரணத்துக்கு அந்த ஜெயபாலன் தான் காரணம்னா சட்டம் அவனை சும்மா விடாது. தூக்கு மேடை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். அது சரி, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க வந்தது அந்த ஜெயபாலனுக்கு தெரியுமா? தெரியாது. நேத்து ராத்திரி 11 மணிக்கு மேல் தான் அந்த வேலைக்காரி வந்து தகவல் சொன்னா. காலை நேர சென்னையின் நெருக்கடியில் போக்குவரத்து இல்லாமல் வரிச்சோடி போயிருக்க வெண்ணிலா காரின் வேகத்தை அதிகரித்து அடுத்த சில நிமிஷங்களில் R2 போலீஸ் ஸ்டேஷனை தொட்டாள். காரை ஸ்டேஷனுக்கு முன்பக்கம் இருந்த மரத்துக்கு கீழே நிறுத்திவிட்டு இறங்கினாள். அம்மா, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணினவன் தான் போலீஸை பார்த்து பயப்படணும். நீங்க வாங்க வேதாசலம். வெண்ணிலா ஸ்டேஷனுக்குள் நுழைந்தாள். குட் மார்னிங் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். பிளாஸ்கில் இருந்த காஃபியை கவனத்தோடு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் நிமிர்ந்தார். சதைப்பிடிப்பான சதுர முகத்தில் மீசை பிரதான இடத்தை பெற்றிருந்தது. சிவப்பேறிய சின்ன கண்கள், சிகரெட் புகையில் குளித்து குளித்து கருப்பேறிய உதடுகள். யாரு? நெற்றி மேலேற கேட்டார். நான் வெண்ணிலா, லாயர். என்ன விஷயம்? நான் உட்காரலாமா? ஏன், நின்றுக்கிட்டே பேசலாமே. நான் நின்றுக்கிட்டு பேசினாதான் உங்களுக்கு காது கேட்கும்னா நான் நின்றுக்கிட்டே பேசுகிறேன். இந்த இடக்கு பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். வந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இரு. உன்னோட லாயர்த்தனத்தை எல்லாம் கோர்ட்டில் வச்சுக்க. ஓகே, இவர் மிஸ்டர் வேதாச்சலம், என்னோட கிளையண்ட். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இவர் ஒரு புகார் தர்றதுக்காக வந்திருக்கார். நீங்கள் அந்த புகாரை வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது ஏன்? ஏன்னா அது ஒரு பொய் புகார். அது பொய் புகார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த புகாரை வாங்கி படித்து பார்த்தீர்களா? எந்த புகாரை வாங்கணும், எதை வாங்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷனுக்கு யார் வந்து புகார் கொடுத்தாலும் அதை பதிவு பண்ண வேண்டியது ஒரு போலீஸ் அதிகாரியோட கடமை. வேதாசலம் தன்னோட மகள் கீதாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதாக சொல்கின்றார். நீங்கள் அந்த புகாரை பதிவு பண்ணினால்தான் நான் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட போக முடியும். சட்டபூர்வமா நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஸோ அந்த புகாரை நீங்க முதல்ல பதிவு பண்ணணும். இளங்கோவன் கண்ணாடி டம்ளரில் இருந்த காஃபியை எடுத்து ஒரு வாய் குடித்து விட்டு கேட்டார். பதிவு பண்ணலைன்னா? அப்படி நீங்க சொல்ல முடியாது இன்ஸ்பெக்டர். ஏன் சொல்ல முடியாது? அதுதான் சொல்லிட்டேனே, புகாரை பதிவு பண்ண முடியாது. நீ எங்கே வேணுமென்னாலும் போய் சொல்லிக்க. நான் எதுக்காக எங்கேயும் போகணும்? இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்க புகாரை பதிவு பண்ண போறீங்க. எப்படி என்னோட மேலதிகாரிகளுக்கு ஃபோன் போட்டு பேச போறியா? இல்லை எனக்கு இந்த மந்திரியை தெரியும், இந்த அரசியல்வாதியை தெரியும்னு மிரட்ட போறியா? இதோ பார், இந்த இளங்கோவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. அப்படியா? வெண்ணிலா கேட்டுக்கொண்டே நாட்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு இன்ஸ்பெக்டர் இளங்கோவனுக்கு முன்பாய் உட்கார்ந்தாள்.
இன்ஸ்பெக்டர், உங்கள் காக்கி யூனிஃபார்முக்கு என்னோட கருப்பு கவுனுக்கும் நடக்கிற போராட்டம் இது. இந்த போராட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் தோத்து போகணும் என்கிற விதி இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் என்று சொல்லி வெண்ணிலா தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த வேதாச்சலத்திடம் திரும்பினாள். ஐயா, இந்த புகார் மனுவை கொடுங்க. அத்தியாயம் 2. வெண்ணிலா வேதாசலம் கொடுத்த அந்த புகார் மனுவை ஒரு தடவை படித்து பார்த்துவிட்டு எதிரில் உட்கார்ந்திருந்த இன்ஸ்பெக்டர் இளங்கோவனிடம் நீட்டினாள். இதை பதிவு பண்ணிவிட்டு அதற்கான ரசீதை கொடுங்க. இளங்கோவன் அந்த புகார் மனுவை வாங்கி 2ஆய் 4ஆய் 8ஆய் கிழித்து பக்கத்தில் இருந்த குப்பை கூடைக்குள் போட்டுவிட்டு காஃபி டம்ளரை கையில் எடுத்து கொண்டார். ஓகே, உங்கள் ரியாக்ஷனை நீங்கள் காட்டிட்டீங்க, என்னோட ரியாக்ஷனை நான் காட்ட வேண்டாமா? சொன்ன வெண்ணிலா தன்னுடைய ஜாகிங் ட்ரெஸ்ஸில் இடது பக்கம் இருந்த பாக்கெட்டில் இருந்து அந்த செல்போனை எடுத்தாள். அதை ஆக்டிவுக்கு கொண்டு வந்து ஒரு பட்டனை அழுத்தினாள். செல்லின் டிஸ்பிளே ஸ்கிரீனில் அந்த உருவங்கள் தெரிந்தன. இன்ஸ்பெக்டர், இதை கொஞ்சம் பார்க்குறீங்களா? என்ன இது? நேற்று ராத்திரி 11 மணி சுமாருக்கு பெசன் நகரில் இருக்கின்ற கலாஷேத்ரா காலனியில் எக்ஸ்டென்ஷன் 9வது தெருவில் நீங்களும் இறந்து போன கீதாவின் கணவரான ஜெயபாலனும் திருட்டுத்தனமாய் மீட் பண்ணி பேசிக்கிட்ட போது பின்னாடியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நான் என்னோட செல்போன் கேமராவில் கிளிக் பண்ணினேன். அதே சமயத்தில் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டதை ரெக்கார்டும் பண்ணினேன். என்ன பேசிக்கிட்டீங்கன்னு மறுபடியும் கேட்டு பார்ப்போமா? வெண்ணிலா செல்போனில் மைக்கை ஆன் செய்தாள். குரல்கள் ஸ்பஷ்டமாய் கேட்டது. இதோ பாருங்க ஜெயபாலன், நான் கேட்ட பணத்தை நீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னு. இனிமேல் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. உங்க பொண்டாட்டி கீதா செத்து போன விவகாரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சார், என்னோட மாமனாருக்கு மகளோட சாவில் லேசா சந்தேகம் வந்திருக்கு. என்னை அவர் பார்க்குற பார்வையே சரியில்லை. என் பொண்ணுக்கு ஜலதோஷம் காய்ச்சல் கூட வராது, ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்னு கேட்கின்றார். எல்லா அப்பனுக்கும் வர்ற சந்தேகம்தான். அவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா என்கிட்ட தான் வரணும். அப்படி வர்றப்ப நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் வொரி பண்ணாம இது மாதிரி எத்தனை கேஸை நான் பார்த்திருப்பேன். அது சரி ஜெயபாலன், உங்க பொண்டாட்டி கீதா மேல அப்படி என்ன கோபம்? எதனால் அவளை தீர்த்து கட்ட முடிவுக்கு வந்தீங்க? சார், கடந்த சில மாசமாவே என்னோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சரியா போகல. நிறைய பண பிரச்சனை. கீதாவோட அப்பா கிட்ட நிறைய பணம் இருந்தது. கேட்டேன், அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் அப்படி சொன்னதும் எனக்கு ஆத்திரம் வந்தது. கீதாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். அவ பயப்படல, என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சா. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவ கொஞ்சம் ஓவரா பேசினா. ஓங்கி விட்டேன் அறை. அப்படியே சுருண்டு விழுந்தவதான். அப்படியே உயிரை விட்டு விட்டா. அப்படி என்ன ஓவராய் பேசினா? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சரியில்லைன்னா என்ன, வேற பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு கீதா சொன்னா. நான் அதுக்கு வேற என்ன பிஸ்னஸ் பண்றது, வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இப்படி நான் சொன்னதும் அவ கிண்டலும் கேலியுமாய் என்ன சொன்னா தெரியுமா சார்? என்ன சொன்னா? பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கட்டண கழிப்பிடம் கட்டி அதுக்கு முன்னாடி டேபிளும் சேரும் போட்டு உட்கார்ந்துக்க வேண்டியது தானேன்னு சொன்னா. கோபம் வருமா வராதா சார்? சரி சரி, அவ கதை உங்க கையால முடியணும்னு இருக்கு. என்ன பண்றது? ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜெயபாலன், நிம்மதியா வீட்டுக்கு போங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு ஷேவிங் பண்ணிக்காம சரியாய் சாப்பிடாம டிராமா பண்ணுங்க. எல்லாம் சரியாய் போயிடும். உரையாடல் நின்று போக செல்போனை அணைத்தாள் வெண்ணிலா. இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் முகம் வியர்த்து இருண்டு போயிருந்தது. இது எப்படி? அதுதான் சொன்னேனே இன்ஸ்பெக்டர், நேற்று ராத்திரி நடந்த ஷூட்டிங் இது. என்னோட அப்பா வீரராகவன் இந்த காலத்திலேயே புகழ்பெற்ற லாயர். அவர்கிட்ட குமாஸ்தாவாய் வேலை பார்த்தவர் வேதாசலம். அவரோட பொண்ணு இறந்துட்டதாய் தகவல் வந்ததும் நான் துக்கம் விசாரிக்க போனேன். கல்யாணமான 1 வருஷத்துக்குள்ளே ஒரு பெண் இறந்து போயிட்டா எப்பவுமே என் மனசுக்குள்ளே சந்தேகம் தட்டும். ஜெயபாலனை பற்றி வேதாசலத்துக்கிட்டே விசாரிச்சேன். மாப்பிள்ளை நல்லவர்னு அவர் சொன்னார். எனக்கு மட்டும் சந்தேகமாகவே இருந்தது. ஜெயபாலனை கண்காணிச்சேன். நீங்களும் அவனும் பெசன் நகரில் மாட்டினீங்க. இளங்கோவன் பொடி பொடியாய் உதிர்ந்து போனவராய் எழுந்தார். வறண்டு போன உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு எச்சிலை விழுங்கினார். சாரி மேடம். என்னது மேடமா? வெண்ணிலா புன்னகையால் உதட்டை சுளிக்க இன்ஸ்பெக்டர் கைகளை குவித்தார். மன்னிச்சுக்குங்க மேடம், பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில். இதோ பாருங்க மிஸ்டர் இளங்கோவன், இன்னைக்கு லஞ்சம் இல்லாத நாடு கிடையாது. நம்ம இந்தியாவில் லஞ்சம் இல்லாத துறை கிடையாது. கரப்பான் பூச்சியையும் கொசுவையும் எப்படி அழிக்க முடியாதோ அதே மாதிரி தான் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க முடியாது.
இந்த அரசாங்கத்தில் எந்த துறையில் இருக்கிறவங்க வேணும்னாலும் லஞ்சம் வாங்கலாம். ஆனால் சட்டம் நீதியை காக்க வேண்டிய போலீஸ் துறையில் இருக்கிறவங்க மட்டும் லஞ்சம் வாங்கக்கூடாது. சாரி மேடம், உங்கள் சாரியை எல்லாம் ஒத்துக்கிறதால இருந்தால் நீங்கள் 2 காரியம் பண்ணணும். சொல்லுங்க மேடம். முதலாவது, இந்த புகாரை ஸ்டேஷனில் பதிவு பண்ணிடுறேன் மேடம். 2வது, ஜெயபாலன் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கின பணத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்துடுறேன் மேடம் என்று தயக்கமாய் தலையாட்டிய இளங்கோவன் வெண்ணிலாவை ஏறிட்டார். மேடம், அந்த செல்போன் போட்டோ? கவலைப்படாதீங்க, நீங்கள் எனக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தா இந்த செல்போன் மேட்டர் வெளியே வராது. இது வெளியே வர்றதும் வராததும் உங்கள் கையில் தான் இருக்கு. மேடம், என்னோட ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையான முறையில் கிடைக்கும். அப்படின்னா இந்த செல்போன் மேட்டரை நீங்கள் மறந்துடலாம். அப்புறம் வைதபாய், இன்னைக்கு காலை ஒரு 11 மணி சுமாருக்கு நீங்களும் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்கும். எதுக்கு மேடம்? நேற்றைக்கு புதைக்கப்பட்ட கீதாவோட பாடியை மறுபடியும் தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு நான் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட கோரிக்கை வைக்க போகின்றேன். போலீஸ் தரப்பிலிருந்து நீங்களும் அதை ஆமோதிக்கணும். கண்டிப்பாய் மேடம். அப்புறம் சொல்லுங்க மேடம், கீதாவோட பாடியை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சால் ரிப்போர்ட் எப்போ எனக்கு கிடைக்கும்? எப்படியும் சாயந்தரம் 6 மணி ஆயிடும் மேடம். இளங்கோவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவருடைய செல்போன் ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பிட்டை ரிங்டோனாய் வெளியிட்டது. செல்போனை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். ஜெயபாலன். மேடம், என்ன? அந்த ஜெயபாலன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். எடுத்து பேசுங்க. அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. இளங்கோவன் தன் செல்போனில் இருந்த டாக் பட்டனை அழுத்தி விட்டு பேசினார். என்ன ஜெயபாலன்? சார், என்னோட மாமனார் வேதாசலம் வீட்டில் இல்லை. காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வெளியே கிளம்பிட்டாராம். எங்கே போனாருன்னு தெரியல. மன ஆறுதலுக்காக யாரையாவது பார்க்க போயிருப்பார். இல்லை சார், சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் போட்டு பேசிட்டேன். மாமனார் எங்கேயும் இல்லை. வெயிட் பண்ணி பாருங்க, வந்துடுவார். சார், எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? சார், அவருக்கு என் மேலே சந்தேகம் வந்து இருக்கலாமோன்னு ஒரு பயம். இதோ பாருங்க ஜெயபாலன், நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது. இளங்கோவன் சொல்ல ஜெயபாலன் சில வினாடி மௌனமாயிருந்து விட்டு கேட்டான். இன்ஸ்பெக்டர், என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுறதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்? 2 லட்சம். அந்த 2 லட்சத்தை வாங்கிட்டு நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணலாமா? துரோகமா? துரோகம்தான். இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி என்னோட மாமனார் வேதாசலமும் லாயர் வெண்ணிலாவும் இருக்காங்க. நான் சொல்றது சரியா? இளங்கோவன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அத்தியாயம் 3. வெண்ணிலா டைனிங் டேபிளில் சாப்பிட உட்கார்ந்து இட்லிகளின் தலையில் சாம்பாரை ஊற்றி கொண்டிருந்த வெண்ணிலா கணவன் மாயக்கண்ணனின் குரல் கேட்டு நிமிர்ந்தாள். என்னங்க? மாயக்கண்ணன் கழுத்து டையை இறுக்கி கொண்டே உள்ளே வந்தான். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நீ ஃப்ரீயா? ஏன், என்ன விஷயம்? என்ன வெண்ணிலா, மறந்துட்டியா? வர்ற வெள்ளிக்கிழமை நமக்கு வெட்டிங் டே. நாம் 2 பேரும் மேத்தா டைமண்ட்ஸ் ஷோரூமுக்கு போகின்றோம். வைர நெக்லஸ் எல்லாம் எனக்கு வேண்டாங்க. பின்ன சிம்பிளா ஒரு செயின் போதும். அதெல்லாம் முடியாது. என்னோட பட்ஜெட் 5 லட்சம். அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீ நகையை வாங்கி ஆகணும். சொன்னா கேளுங்க, வைர நகையெல்லாம் வேஸ்ட். இதோ பார் வெண்ணிலா, கடவுள் புண்ணியத்தில் என்னோட பிஸ்னஸ் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. பணமழை கொட்டுது. இதுக்கெல்லாம் காரணம் நீ எனக்கு மனைவியாய் வந்ததுதான். உனக்கு தாலி கட்டின நேரம்தான். அதெல்லாம் சும்மா. நீங்க கடுமையாய் உழைச்சிங்க, முன்னுக்கு வந்திருக்கீங்க. இதுல என்னோட பங்கு என்ன இருக்கு? டை கட்டிக்கிட்டு பஞ்சாங்கம் பேசக்கூடாது. சரி, ஓகே. நான் கேட்ட முதல் கேள்விக்கு பதில் என்ன? இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நீ ஃப்ரீயா? இல்லைங்க, நான் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகணும். ஓ, அந்த வேதாச்சல பொண்ணோட செத்து போன கேஸா? அதுதான். கொலை பண்ணினது அவளோட புருஷன்தான். அதை சட்டப்படி ப்ரூஃப் பண்ண அந்த பொண்ணோட டெட் பாடியை மறுபடி தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டி இருக்கு. இப்பவே மணி 10 ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும். வெண்ணிலா, சொல்லுங்க, இது மாதிரியான கேஸு எல்லாம் நீ டீல் பண்ணணுமா? ஏன், இந்த கேஸுக்கு என்ன? போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் பழைய பல்லவியை? நீங்கள் என்னை காதலிக்கும் போதே நான் என்ன சொன்னேன்? நம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் லாயராய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லியிருக்க. இருந்தாலும் என்ன? நான் ஒரு நல்ல லாயராய் பேரும் புகழும் பெறணும்னு என்னோட அப்பா விரும்பினார்.
அவரோட விருப்பத்தை நிறைவேற்றத்தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நியாயமான வழக்குகளை மட்டும் ஒத்துக்கிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்டத்தின் மூலமாய் கிடைக்க வேண்டிய நன்மைகளை வாங்கி தருகின்றேன். வேதாசலம் எங்க அப்பா கிட்ட கிளார்க்கா வேலை பார்த்தவர். அவரோட பொண்ணு கீதா இன்னைக்கு உயிரோட இல்லை. கணவன் என்கின்ற பெயரில் ஒரு கிராதகன் அவளை அடிச்சு கொண்டிருக்கான். அந்த பெத்த மனசு எப்படி பதறி துடிக்கும். கொலை பண்ணின அந்த அயோக்கியனை சும்மா விடலாமா? சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவனை உள்ளே தள்ள வேண்டாமா? ஓகே ஓகே, ப்ரொசீட். நான் கிளம்புறேன். நாளைக்காவது எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா வெண்ணிலா? என்னங்க இது, நாளைக்கு 24 மணி நேரமும் நான் உங்க கூட தான் இருக்க போகின்றேன். தேங்க்யூ. நான் ஆஃபீஸுக்கு கிளம்பட்டுமா? ஈவினிங் பார்ப்போம். மாயக்கண்ணன் போர்ட்டிகோவில் நின்றிருந்த காரை நோக்கி கிளம்பிவிட தட்டில் மீதமிருந்த ஒரு இட்லியை வேக வேகமாய் சாப்பிட ஆரம்பித்தாள் வெண்ணிலா. செல்போன் கைப்பைக்குள்ளிருந்து கூப்பிட்டது. எடுத்து அழைப்பது யாரென்று பார்த்தாள் வெண்ணிலா. இன்ஸ்பெக்டர் இளங்கோவன். சொல்லுங்க மிஸ்டர் இளங்கோவன். மேடம், நான் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலிருந்து பேசுகிறேன். கோர்ட் கீதாவோட டெட் பாடியை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கு. இஸ் இட்? எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில்? இன்னைக்கு கோர்ட் முதல் கேஸாய் இதை எடுத்துக்கிட்டாங்க. மாஜிஸ்ட்ரேட் என்னையும் கீதாவோட அப்பா வேதாசலத்தையும் விசாரணை பண்ணினார். உடனே ஆர்டர் கொடுத்துட்டார். நாங்க இப்போ ஃபாரன்சிக் ஆட்களோடு மயானத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நீங்க அங்க வந்துடுறீங்களா மேடம்? இதோ கிளம்பிட்டு இருக்கிறேன். பை த பை, அந்த ஜெயபாலன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை மேடம், ஆள் தலைமறைவாயிட்டான். நீங்களும் வேதாசலமும் என்னை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததே எப்படியோ மோப்பம் பிடிச்சவன். நான் அவனுக்கு உதவி பண்ணுவேன்னு நினைச்சு எனக்கு ஃபோன் பண்ணினான். நான் அவனுக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் தலைமறைவாயிட்டான். அவனால் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது மேடம். மீறி போனால் 2 நாள், அதுக்குள்ளே மடக்கிடுவோம். இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க மேடம். இந்த ஜெயபாலனை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடும்போது அவன் ஜாமீனில் வெளியே வர முடியாதபடிக்கு கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். தட்ஸ் குட். நான் வந்துட்டு இருக்கேன். சாப்பாட்டு தட்டை தள்ளி வைத்து விட்டு எழுந்தாள். அடுத்த 5 நிமிஷத்தில் வேறு சேலைக்கு மாறி போர்ட்டிகோவில் நின்றிருந்த மாருதி ஸ்விஃப்ட்டுக்குள் வந்து நுழைந்தாள். கார் உயிர் பிடித்து வேகம் எடுத்தது. 20 நிமிஷ பயணத்தில் நகருக்கு வெளிப்புறமாயிருந்த அந்த மயானம் வந்தது. வெண்ணிலா காரை விட்டு இறங்கும் போதே இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் எதிர்கொண்டார். வாங்க மேடம், பாடியை தோண்டி எடுத்துட்டீங்களா? தோண்டி இருக்காங்க மேடம். இருவரும் கருவேல மரங்களுக்கு நடுவில் நடந்து தோண்டப்படும் இடத்தை நோக்கி போனார்கள். முகங்களுக்கு பார்மலின் நினைத்த துணிகளை கட்டிக்கொண்டு 2 பேர் மண்ணை தோண்டி குழி பறித்து கொண்டிருக்க ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வந்தவர்கள். அரசு டாக்டர் ஒருவர் திட்டின் மேல் உட்கார்ந்தபடி காத்திருந்தார். பக்கத்தில் 2 கான்ஸ்டபிள்கள். கொஞ்சம் தள்ளி வேதாசலம் நீர் நிறைந்த கண்களோடு தெரிந்தார். வெண்ணிலாவை பார்த்ததும் கைகளை குவித்தார். இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் பச்சை நிறத்தில் துணியிலான ஒரு சிறிய மாஸ்கை வெண்ணிலாவிடம் நீட்டினார். இதை மாட்டிக்குங்க மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்மெல் கிளம்பும். வெண்ணிலா அந்த மாஸ்கை வாங்கி முகத்துக்கு பொருத்தி கொண்டே கேட்டாள். வெட்டியான் அங்கே? இளங்கோவன் சிரித்தார். ஆளுப்போ நிதானத்தில் இல்லை மேடம். ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த குடிசைக்குள்ள விழுந்து கிடக்கிறான். எழுப்பி உட்கார வச்சா மறுபடியும் சாஞ்சு விழுந்துடுறான். போதை தானாய் தெளிஞ்சாத்தான் உண்டு. அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே குழி தோண்டி கொண்டிருந்த ஆட்களில் ஒருவன் கூப்பிட்டான். ஐயா. என்ன? குழி தோண்டியாச்சு, பாடியை வெளியே எடுத்து போட்டுடலாமா? பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு? அவ்வளவு மோசம் இல்லைங்க ஐயா. முகம் கூட சிதையாம நல்லாத்தான் இருக்கு. சரி, எடுத்து போடு. காற்றில் லேசாய் நாசிக்கு பிடிக்காத வாடை கிளம்பி கொண்டிருக்க ஒரு சாக்கு துணியை உபயோகப்படுத்தி குழிக்குள் இருந்த பெண்ணின் உடம்பை எடுத்து மேலே போட்டார்கள். தள்ளி நின்றிருந்த கீதாவின் அப்பா வேதாசலம் தோளில் போட்டிருந்த துண்டால் முகத்தை பொத்தி கொண்டு அழுகை வடிக்க உடம்புக்கு பக்கத்தில் வந்து மண்டியிட்டு உட்கார்ந்தார். பெருங்குதல் எடுத்து கதறினார். அம்மா கீதா, உன்னை இந்த கோலத்தில் பார்க்கவா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? உன்னோட அம்மா என்னை விட்டு போனப்ப நீ இருக்க என்கிற தைரியம் எனக்கு இருந்தது. இப்போ நீயும் என்னை விட்டு போயிட்டியேம்மா. கதறிக்கொண்டே மகளின் முகத்தை நன்றாய் பார்ப்பதற்காக அவளுடைய முகத்தில் அப்பியிருந்த மண்ணை துடைத்து எடுத்தார். எடுத்தவர் திடுக்கிட்டு போய் எழுந்தார். குரல் நடுங்கியது. இன்ஸ்பெக்டர். உடம்பில் பதட்டம். என்ன வேதாசலம்? சார், இது என்னோட பொண் கீதா இல்லை, வேற யாரோ. என்னது, வேறு பொண்ணா? ஆமா சார், பாருங்க.
வேதாசலம் சொல்ல இளங்கோவனும் வெண்ணிலாவும் பக்கத்தில் வந்து பார்த்தார்கள். அது கீதா இல்லை, வேறு பெண் என்பது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. அத்தியாயம் 4. வெண்ணிலா மண்டியிட்டு அந்த பெண்ணை பார்த்தாள். இளம்பெண், வயது 20 25க்குள் இருக்கலாம் போல் தோன்றியது. வேதாசலம், அம்மா, உங்க பொண்ணு கீதாவை புதைச்ச இடம் இதுதானே? இந்த இடம்தான் அம்மா. பின்ன எப்படி இந்த இடத்தில் வேறொரு பெண்ணோட டெட் பாடி? அதாம்மா எனக்கு புரியல. வெண்ணிலா இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினாள். மிஸ்டர் இளங்கோவன், அந்த வெட்டியானை எழுப்பி கூட்டிட்டு வாங்க. உண்மை அவனுக்குத்தான் தெரியும். இளங்கோவன் கொஞ்சம் தொலைவில் ஒரு மரத்துக்கு கீழே இருந்த குடிசையை நோக்கி ஓட்டமும் நடையுமாய் போக, வெண்ணிலா யோசனையுடன் மெல்ல நடந்து போய் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக காத்திருந்த அந்த அரசு டாக்டருக்கு முன்பாய் போய் நின்றாள். அவரும் குழப்பமாய் அவளை ஏறிட்டபடி கேட்டார், ஏதாவது பிரச்சனையா? எஸ். என்ன? நேத்துக்கு இங்கே புதைக்கப்பட்ட கீதாவுக்கு பதிலாய் வேறொரு பெண்ணோட டெட் பாடி இருக்கு. அது எப்படி? அதுதான் குழப்பம். வெட்டியானை விசாரணை பண்ணத்தான் அதுக்கான பதில் கிடைக்கும். அளவுக்கு மீறி குடிச்சிட்டு நினைவு இல்லாம விழுந்து கிடக்கும் வெட்டியானை சுய உணர்வுக்கு கொண்டு வர எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க இந்த பெண்ணோட மரணம் எப்படி நடந்து இருக்கும்னு பார்த்து சொல்ல முடியுமா? பார்த்துடலாம். டாக்டர் தான் கொண்டு வந்திருந்த ஒரு பெரிய மெடிக்கல் கிட்டோடு தோண்டப்பட்ட அந்த குழியை நோக்கி பார்த்தார். ஓரமாய் எடுத்து கிடத்தப்பட்டிருந்த அந்த பெண்ணின் உடலை நெருங்கினார். கைகளில் கிளவுஸை மாட்டிக்கொண்டு உடலை புரட்டி பார்த்தவர் சில நிமிஷங்களுக்கு பிறகு தனக்கு பின்னால் நின்றிருந்த வெண்ணிலாவை திரும்பி பார்த்தார். ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? வெண்ணிலா அவரை நெருங்கினாள். என்ன டாக்டர், இந்த பெண்ணோட இடதுகை மணிக்கட்டை கொஞ்சம் உற்று பாருங்க. வெண்ணிலா உன்னிப்பாய் பார்த்தாள். ஏதாவது தெரியுதா? தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தெரியுது. இருங்க டாக்டர், அதை என்னன்னு படிச்சிடுறேன். முதல் எழுத்து ர, அப்புறம் 2வது எழுத்து மா மாதிரி தெரியுது. இருங்க, லென்ஸ் வச்சு பார்த்துடலாம் சொன்ன டாக்டர் மெடிக்கல் கிட்டில் இருந்து லென்ஸை எடுத்து அந்த எழுத்தை தீர்க்கமாய் பார்த்துவிட்டு மா தான் என்றார். 2 எழுத்தையும் சேர்த்து படித்தால் ரமான்னு வருது. ஸோ பொண்ணோட பேரு ரமாவா இருக்கலாம். டாக்டர் சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் வெட்டியானை தள்ளி கொண்டு வந்தார். வெட்டியானின் மொத்த உடம்பும் நீரால் நனைந்து இருந்தது. 4 குடம் தண்ணியை தலையில் ஊற்றின பின்னாடி தான் இவனுக்கு போதே தெளிஞ்சது மேடம். சரி, உணர்வு வந்தாச்சா? வந்தாச்சு மேடம். விஷயத்தை சொன்னீங்களா? இல்லை மேடம், நீங்களே அவனை என்கொயர் பண்ணுங்க. நான் விசாரிச்சா மிரண்டு போய் பாதி உண்மைகளை விழுங்கிடுவான். நமக்கு வேண்டியது உண்மை. வெண்ணிலா ஆமோதிப்பாய் தலையசைத்து விட்டு வெட்டியானை ஏறிட்டாள். போதை தெளிந்து விட்டதற்கு அடையாளமாய் அவனுடைய முகம் இப்போது பயத்தில் இருந்தது. மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டி பவ்யமாய் நின்றிருந்தான். தொண்டை குழியின் ஆதாம் ஆப்பிள் கலவரமாய் ஏறி இறங்கி கொண்டிருந்தது. வெண்ணிலா கேட்டாள், உன் பேர் என்ன? மொக்கையன் அம்மா. இதுக்கு முன்னாடி நீ ஜெயிலுக்கு போயிருக்கியா? இல்லைங்கம்மா. இனிமேலும் நீ ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சியன்னா நான் கேட்குற கேள்விகளுக்கு ஒழுங்கா பதிலை சொல்லணும். சொல்றேம்மா, நேற்று இவரோட பொண்ணு கீதா இறந்து போச்சு. அந்த பொண்ணோட பாடியை அடக்கம் பண்ணினது நீதானே? ஆமாங்கம்மா. அந்த பொண்ணோட பாடியை புதைச்ச இடத்துல இப்போ வேறொரு பொண்ணு இருக்கேன். அது எப்படி? எனக்கு தெரியாதுன்னு மாத்திரம் சொல்லிடாதே. இன்ஸ்பெக்டர் உன்னை இதே இடத்தில் பூட்ஸ் காலாலே மிதிச்சே கொன்னுடுவார். மொக்கையன் அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்தான். அம்மா, நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். என்னை ஒன்றும் பண்ண வேண்டாம்னு இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லிடுங்கம்மா. இதோ பார், நீ எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டியானா உண்மையிலே இன்ஸ்பெக்டரோட விரல் கூட படாம நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்றியா? சொல்றேம்மா, சொல்லு. மொக்கையன் இன்ஸ்பெக்டரை ஒரு பயப்பார்வை பார்த்துவிட்டு வெண்ணிலாவிடம் திரும்பினான். அம்மா, நேற்று ராத்திரி 11 மணி இருக்கும். நான் என் குடிசைக்குள்ளே பாக்கெட் ரேடியோலே பாட்டு கேட்டுக்கிட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்போ மயானத்துக்குள்ளே ஒரு பைக் வந்து நிற்கிற சத்தம் கேட்டது. வெளியே வந்து பார்த்தேன். பைக்கிலிருந்து 2 பேர் வாட்ட சாட்டமாய் இறங்கி வந்தாங்க. நான் டார்ச் லைட்டோடு பக்கத்தில் போய், நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் கையில துப்பாக்கியையும் இன்னொருத்தன் கத்தியையும் எடுத்தான். நான் வெளவெளத்து போய் அப்படியே நின்னுட்டேன். 2 பேரில் ஒருத்தன் தன்னோட பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாய் கட்டு ஒன்றை எடுத்து என் கையில் கொடுத்தான். கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம். வெண்ணிலா கையமர்த்தி விட்டு இன்ஸ்பெக்டர் இளங்கோவனிடம் திரும்பி ஆங்கிலத்தில் சொன்னாள். இன்ஸ்பெக்டர்,
நான் சொன்னதுமே உடனே திரும்பி பார்த்து விடாதீர்கள். உங்களுடைய இடது பக்கத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தூரத்தில் ஒரு புதர் இருக்கின்றது. அந்த புதருக்கு பின்னால் யாரோ ஒளிந்து நின்றபடி இங்கேயே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அது ஆணா பெண்ணா என்று தெரியவில்லை. நீங்கள் பைக்கை எடுத்துக்கொண்டு எங்கேயோ கிளம்புவது போல் மயானத்துக்கு வெளியே போய் பிறகு பைக்கை எங்கேயாவது மறைத்து வைத்துவிட்டு மயானத்தின் பின்பக்க சுவரேறி குதித்து சத்தம் காட்டாமல் புதரை நெருங்கி அந்த நபரை மடக்குங்கள். நான் மொக்கையனை தொடர்ந்து விசாரித்து கொண்டு இருக்கின்றேன். எஸ் மேடம், நான் கிளம்பட்டுமா? உடனே கிளம்ப வேண்டாம். உங்களுக்கு ஏதோ ஒரு அவசர போன் வந்தது போல் பாவ்லா செய்து கொண்டு கிளம்புங்கள். இளங்கோவன் தலையசைத்து விட்டு சில வினாடிகள் கழித்து தன்னுடைய செல்போனை எடுத்து காதுக்குள் பொருத்தி கொண்டு உரக்க பேசினார். எஸ் சார், ஐ எம் கமிங் சார். உடனே புறப்படுறேன் சார். இது ஒன்றும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கேஸ் இல்லை. வர்றேன் சார். பேசிக்கொண்டே பைக்கை நோக்கி வேகமாய் போனார் இளங்கோவன். பைக்கை உதைத்து உயிரூட்டி கொண்டவர் வேகமாய் வெளியேறினார். வெண்ணிலா மொக்கேனிடம் தன்னுடைய விசாரணையை தொடர்ந்தாள். அத்தியாயம் 5. வெண்ணிலா மொக்கேனை ஏறிட்டாள். 2 பேரில் ஒருத்தன் தன்னோட பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாய் நோட்டுக்கட்டு ஒன்றை எடுத்து உன் கையில கொடுத்துட்டு என்ன சொன்னான்? புதைச்ச கீதாவோட உடம்பை தோண்டி எடுத்து மயானத்துல தகன இடத்துக்கு கொண்டு போய் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருன்னு சொன்னாங்க. நான் மாட்டேன்னு சொன்னா என்னை கொன்னுடுவாங்கன்னு என் மனசுக்கு பட்டது. அதுதான் கீதாவோட உடம்பை தோண்டி எடுத்து தகனம் பண்ற இடத்துக்கு கொண்டு போய் அங்கே ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்த ஒரு பாடியோடு சேர்த்து எரிச்சிட்டேன். சரி, இந்த பொண்ணு ரமாவோட பாடி இங்க குழிக்குள்ள எப்படி வந்தது? மொக்கையனின் போதை இப்போது முற்றிலும் தெளிந்து போயிருக்க தெளிவாய் பேசினான். நான் கீதா பொண்ணோட பாடியை எரிச்சிட்டு குடிசைக்கு வந்த போது அதே 2 பேர் மறுபடியும் ஒரு வேனில் வந்தாங்க. இன்னொரு 100 ரூபாய் நோட்டு கட்டை என் கையில் திணிச்சாங்க. இது எதுக்குன்னு கேட்டதுக்கு அந்த வேனுக்கு என்னை கூட்டிட்டு போய் காட்டினாங்க. வேனுக்குள்ளே ஒரு பொண்ணு செத்து கிடந்தா. கீதாவை புதைச்சிருந்த இடத்திலே இந்த பொண்ணோட உடம்பை புதைச்சிருன்னு சொன்னாங்க. என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த வேலையையும் நான் பண்ணினேன். வந்தவங்க 2 பேர் தானே? ஆமாங்கம்மா. ஆட்கள் எப்படி இருந்தாங்க? என்னால அவங்களை சரியா பார்க்க முடியலம்மா. 2 பேருமே தலைக்கு தொப்பி மாதிரி ஏதோ ஒன்னை போட்டுக்கிட்டு பாதி மூஞ்சிகளை மறைச்சிட்டு இருந்தாங்க. வேணுமுன்னே குரலை மாத்தி பேசினாங்கம்மா. முதல் தடவை பைக்கில் வந்தவங்க 2வது தடவை வேன்ல வந்தாங்க இல்லையா? ஆமாங்கம்மா. அது எது மாதிரியான வேன்? நம்பர் பார்த்தியா? இல்லைங்கம்மா. அவங்க வேன் இருட்டுல நிறுத்தி இருந்தாங்க. என்ன நிறம்னு கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரலம்மா. இதுவரைக்கும் நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? பொய்யில்லையே? நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் தாயி. நான் கும்பிடுற அந்த மாசாணி அம்மன் மேல் சத்தியம். நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. உசுருக்கு பயந்துதான் கீதா பொண்ணோட உடம்பை எரிச்சேன். அவங்க கொண்டு வந்த இன்னொரு பொண்ணோட உடம்பை புதைச்சேன். அவங்க கொடுத்த பணத்தை கூட அப்படியே வச்சிருக்கேன். எனக்கு ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்கம்மா. வெண்ணிலா மேற்கொண்டு பேசும் முன்பு அவளின் செல்போன் சினுங்கியது. எடுத்து காதில் வைத்தாள். இளங்கோவன் பேசினார். மேடம், என்னாச்சு? ஆள் மாட்டிக்கிட்டாங்களா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே மயானத்துக்கு பின்புறமாய் போய் பைக்கை நிறுத்திட்டு சுவரேறி குதிச்சு உள்ளே போனேன். அந்த புதருக்கு பின்னாடி யாரும் இல்லை. பட் ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தது. பையா? எடுத்து பிரித்து பார்த்தேன். உள்ளே ஒரு டைம் பாம் இருந்தது. ஆனால் வயரிங் ஒர்க் சரியாய் செய்யப்படாததால் அந்த டைம் பாம் செயலிழந்திருந்தது. மை குட்னஸ் இன்ஸ்பெக்டர், இந்த ஏரியாவை நல்லா சர்ச் பண்ணுங்க. ஆள் ஏதாவது ஒரு மரத்துக்கு பின்னாடி பதுங்கி இருக்கலாம். இதோ பார்த்துடுறேன் மேடம். அத்தியாயம் 6. ஜெயபாலனின் பங்களா போர்ட்டிகோவுக்குள் போலீஸ் ஜீப் நுழைந்து என்ஜினை அணைத்து கொண்டதும் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் இறங்க அவரை தொடர்ந்து வெண்ணிலாவும் இறங்கினாள். வேலையால் எதிர்பட்டான். ஜெயபாலன் இருக்கின்றாரா? இருக்காரம்மா. 2 பேரும் படியேறி உள்ளே போனார்கள். ஹாலின் மையத்தில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் ஜெயபாலனும் அவனுடைய அம்மா சொர்ணவல்லியும் கண்ணாடி டம்ளர்களில் வலிய இருந்த ரோஸ் மில்கை ஸ்ட்ரோ போட்டு உறிஞ்சி கொண்டிருந்தார்கள். 90 கிலோ உடம்பு எடையோடு ஒரு காட்டெருமையின் சைஸில் இருந்த ஜெயபாலன் குளிர்பான டம்ளரை டீபாயின் மேல் வைத்துவிட்டு போலி பவ்யத்தோடு எழுந்து கும்பிட்டான். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். வாங்க வக்கீலம்மா. நல்ல வெயில் நேரத்தில் வந்திருக்கீங்க. உங்களுக்கும் ரோஸ் மில்க் கொண்டு வர சொல்லட்டுமா? இன்ஸ்பெக்டர் பதிலேதும் பேசாமல் தன் கையில் வைத்திருந்த பழுப்பு நிறத்தாளை ஜெயபாலனிடம் நீட்டினார். என்ன சார் இது? வாங்கி பாருங்க. ஜெயபாலன் வாங்கி பார்த்து விட்டு, அடடே, அரெஸ்ட் வாரண்ட். இது எதுக்கு சார்?
உங்களை கைது பண்ணத்தான். கைதா? எதுக்காக? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க? உங்க மனைவியை அடிச்சு கொன்னிருக்கீங்க. ஆனா ஹார்ட் அட்டாக்னு பொய் சொல்லி அதை இயற்கை மரணமாய் காட்டி அடக்கம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் கீதாவோட அப்பா வேதாசலத்துக்கு தன்னோட மகள் மரணத்தில் சந்தேகம் வந்ததும் என்னை நேரில் பார்த்து லஞ்சம் கொடுத்து கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ண சொன்னீங்க. நான் முதல்ல சபலப்பட்டாலும் அதுக்கப்புறம் அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இளங்கோவன் பேச பேச வெண்ணிலா குறுக்கிட்டாள். இன்ஸ்பெக்டரோட மனமாற்றத்துக்கு காரணம் நான் தான். நீங்களும் இன்ஸ்பெக்டரும் பேசின பேச்சு இன்னமும் என்னோட செல்போனில் இருக்கு. அதுவரைக்கும் ஒன்றும் பேசாமல் இருந்த ஜெயபாலனின் அம்மாக்காரி சொர்ணவல்லி ரோஸ் மில்கை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு எழுந்தாள். இதோ பாரம்மா, நீ சட்டத்தை படிச்சிருக்க, ஆனா நாங்கள் அந்த சட்டத்தையே கரைச்சு குடிச்சிருக்கோம். இந்த செல்போன் ஆதாரம், டேப் ரெக்கார்டர் ஆதாரம் எல்லாம் கோர்ட்டுக்கு போனால் எடுபடாது. சும்மா பூச்சாண்டி காட்டாம புறப்படுங்க. வெண்ணிலா கையமர்த்தினாள். செல்போன் ஆதாரம் செல்லுமா செல்லாதாங்கிறதே கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ உங்க பையனை அரெஸ்ட் பண்ண கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு. ஓ, கோர்ட்டே ஆர்டர் கொடுத்திருக்கா? அப்படின்னா அந்த ஆர்டரை மதிக்க வேண்டியதுதான், சொன்ன ஜெயபாலன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு பிரவுன் நிற கவரை எடுத்தான். இளங்கோவனிடம் நீட்டினான். அவர் வாங்காமலேயே கேட்டார், என்ன இது? இதுவும் கோர்ட் ஆர்டர் தான். என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய் முன்ஜாமீன் வாங்கிட்டேன். இந்த ஆர்டரை நீங்க மதிப்பீங்களா மாட்டீங்களா? இளங்கோவனும் வெண்ணிலாவும் திகைத்து போனவர்களாய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ள ஜெயபாலன் சிரித்தான். சட்டம் எல்லாருக்கும் பொது. அது ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லலாம். மிட்டாய் கொடுத்து யார் கூப்பிட்டாலும் சிரிச்சுக்கிட்டே வந்துடும். உனக்கு முன்ஜாமீன் எப்படி கிடைச்சது? இதோ பாருங்க வக்கீலம்மா, இந்த முன்ஜாமீன் வாங்குறது, கேஸையே ஒண்ணுமில்லாம பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. காரணம், என்னோட அப்பா ராகவமூர்த்தி உயிரோடு இருந்த வரைக்கும் இப்போ இருக்கின்ற ஆளும் கட்சியில் ஒரு முக்கியமான புள்ளி. கட்சிக்காக நிறைய நன்கொடை கொடுத்திருக்கார். எல்லாத்துக்கும் மேலா இப்ப இருக்கிற சட்ட அமைச்சர் பராங்குசம் என்னோட அப்பாவுக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவர். என் பக்கம் இவ்வளவு பிளஸ் பாயிண்ட்டுகள் இருக்கும் போது எனக்கு முன்ஜாமீன் எப்படி கிடைக்காமல் இருக்கும்? ஓ, கொல்லைப்புற வழியோ? அது கொல்லைப்புறமோ நேர்வழியோ, கோர்ட் ஆர்டர் தானே. சட்டம் இப்போதைக்கு உனக்கு சாதகமாய் இருக்கலாம். அது எப்பவுமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நீ 2 குற்றங்களை பண்ணியிருக்க. முதல் குற்றம் கீதாவை அடிச்சு கொலை பண்ணினது. 2வது புதைக்கப்பட்ட கீதாவோட உடம்பை தோண்டி எடுத்து எரிச்சிட்டு ரமா என்கின்ற வேறொரு பெண்ணை அதே குழியில் போட்டு முழுதச்சது. அட, அப்படியா? கேட்கவே புதுசா இருக்கே. என்னோட வைஃப் செத்து போனது ஹார்ட் அட்டாக்ல தான்னு ஊருக்கே தெரியும். நீங்க போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு எந்த கதையை சொன்னாலும் அது எடுபட போறதில்லை. பேசாம வேற ஏதாவது கேஸ் இருந்தால் போய் அட்டென்ட் பண்ணுங்க வக்கீலம்மா. 100-200 ஃபீஸாவது கிடைக்கும். இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் ஜெயபாலனுக்கு முன்பாய் வந்து விரைப்பாய் நின்றார். நீங்க முன்ஜாமீன் வாங்கிட்டதால் நான் உங்களை கைது பண்ண முடியாதுதான். ஆனால் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ற முறையில் விசாரணை பண்ணலாம். அது தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? அப்படின்னா விசாரணை பண்ணுங்க. யார் இந்த ரமா? எந்த ரமா? கீதாவை தோண்டி எடுத்து எரிச்சிட்டு ரமா என்கின்ற ஒரு பெண்ணை அதே இடத்துல புதைச்சிருக்கிறீங்களே, அந்த ரமா யாருன்னு கேட்டேன். எனக்கு எந்த ரமாவையும் தெரியாது. திருநெல்வேலிக்கேணி ஜாம்பஜாரில் ரமா பவன்னு ஒரு பிராமணன் ஹோட்டல் ஒன்று இருக்கு. அந்த ஹோட்டலைத்தான் தெரியும். ஜெயபாலன், பி சீரியஸ். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நான் சீரியஸாய்த்தான் இருக்கின்றேன். நீங்க தான் இங்கே லாயர் அம்மாவை கூட்டிட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்னோட வைஃப் செத்து போன துக்கத்தில் அப்செட்டா இருக்கேன். நீங்க என்னடான்னா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரமாவை தெரியாது? தெரியாது தெரியாது தெரியாது. இப்ப தெரியாதுன்னு சொல்ற உங்களை இன்னும் ஒரே வாரத்துல தெரியும்னு சொல்ல வைக்கின்றேன். அடடே, அப்புறம் உங்க முன்ஜாமீனை ரத்து பண்ணி கைக்கு விலங்கை மாட்டுறேன். பண்ணுங்க, தாராளமாய் பண்ணுங்க. அத்தியாயம் 7. ராத்திரி மணி 10:30. மொட்டை மாடியின் குளிர்காற்றில் வெண்ணிலா ஒரே திசையாய் பார்த்தபடி நின்றிருக்க மாயக்கண்ணன் அவளுக்கு பின்புறமாய் வந்து நின்று தொண்டையை கனைத்தான். வெண்ணிலா பெருமூச்சோடு திரும்பினாள். எப்போ ஆஃபீஸிலிருந்து வந்தீங்க? போர்டு மீட்டிங் முடிஞ்சுதா? போர்டு மீட்டிங் 10 மணிக்குத்தான் முடிஞ்சது. அது முடிஞ்சதும் உடனே புறப்பட்டு வர்றேன். ஆமா, நீ ஏதும் சாப்பிடலையாமே வெண்ணிலா? சமையல்காரர் நாராயணன் சொன்னார். ஏன், என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? நோ, என்னோட உடம்புக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் ஆல் ரைட். அப்புறம் என்ன?
மனசுதான் சரியில்லை. ஏன் இன்னைக்கு கோர்ட்டில் நீ அட்டென்ட் பண்ணின கேஸுக்கு எதிராக ஜட்மெண்ட் வந்துடுச்சா? அது இல்லைங்க. பின்ன என்ன, கீதாவை கொன்ன அந்த பாவி ஜெயபாலனை கைது பண்ண முடியல. நானும் இன்ஸ்பெக்டரும் அரெஸ்ட் வாரண்டோடு போனால் முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கான். அதுக்கா இவ்வளவு டென்ஷன்? வெண்ணிலா, நீ ஒரு லாயரை காட்டிலும் ஒரு கிரிமினலுக்குத்தான் சட்டத்தில் இருக்கின்ற எல்லாவித ஓட்டைகளையும் தெரியும். போலீஸ் எப்படியும் கைது பண்ண வருவாங்கன்னு தெரிய போய்த்தான் முன்ஜாமீன் வாங்கி இருக்காங்க. நீ அந்த முன்ஜாமீனை ரத்து பண்ண என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடு. அது முடியாது போலிருக்கே. ஏன்? அந்த அயோக்கியனுக்கு அரசியல் செல்வாக்கு வேற இருக்கு. சட்ட அமைச்சருக்கு பாராங்குசம் அவனுக்கு பின்னாடி இருக்கின்றார். தோ பார்வண்ணிலா, நீதியும் நியாயமும் என்னைக்குமே தோத்ததா சரித்திரம் இல்லை. நீ டென்ஷன் படாம கொஞ்சம் பொறுமையா இரு. வா, முதல்ல சாப்பிடலாம். வேண்டாங்க, எனக்கு பசி இல்லை. வயிறும் மனசும் அப்படியே இறுகி போய் கிடக்கு. ஜெயபாலனோட ஃபேமிலியை பற்றி இப்பத்தான் ஒவ்வொரு நியூஸா வெளியே வருது. ஜெயபாலனோட அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு தாதா கட்ட பஞ்சாயத்துக்களை நடத்தி சேர்த்த சொத்து தான் இப்ப இருக்கிறது. ஜெயபாலனோட அப்பாவுக்கு ஊருக்கு ஒரு கீப், கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு வேற. அதனால அவன் என்ன அநியாயம் பண்ணினாலும் போலீஸ் பக்கத்துல வர பயப்படுறாங்க. அது சரி, இப்பேற்பட்ட குடும்பத்துல போய் வேதாசலம் எப்படி சம்பந்தம் வச்சுக்கிட்டார்? அவர் எங்கே சம்பந்தம் வச்சுக்கிட்டார்? பின்னே கீதா ஜெயபாலன் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்ணி இருக்காங்க. வேதாசலத்துக்கு இந்த காதல் விவகாரம் தெரிய வந்த போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். ஜெயபாலனோட ஃபேமிலி சரியில்லைன்னு சொல்லி இருக்கார். அதுக்கு கீதா, ஜெயபாலன் நல்லவர், அவரோட அப்பா தான் சரியில்லை, அவரும் இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்லி வேதாசலத்தை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணை கொலை பண்ண அவனுக்கு எப்படி மனசு வந்தது? காரணம் சொத்தா? வேதாசலத்துக்கு அவரோட கிராமத்துல ஒரு பூர்வீக சொத்து இருக்கு, 11 ஏக்கர் நிலம். இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி அந்த சொத்தோட மதிப்பு 2 கோடி. அந்த சொத்தை அடையறதுக்காக ஜெயபாலன் காய்களை நகர்த்தி இருக்கான். ரியல் எஸ்டேட் பிசினஸில் நஷ்டம் ஏற்பட்டதாய் சொல்லி கடன்காரன் வேஷம் போட்டிருக்கான். கீதா போட்டிருந்த நகைகளை வேணுமுன்னே வாங்கி வித்து குடும்பத்தை நடத்த கஷ்டப்படுவது போல் நடிச்சிருக்கான். ரியல் எஸ்டேட் பிசினஸில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி கட்டாத பட்சத்தில் பங்களா ஏலத்துக்கு வந்து விடும்னு சொல்லி வேதாசலத்தை பணம் கேட்டு நெருங்கி இருக்கான். அவர் தன்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன போது அந்த 11 ஏக்கர் நிலத்தை வித்து தர சொல்லி இருக்கான். கீதா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தனபாலனை கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்கா. அதை பொறுத்துக்க முடியாத ஜெயபாலன் குடிபோதையில் ஓங்கி அறையவும் கீதா உடனடி மரணம். மாயக்கண்ணனின் முகத்தில் வியப்பு பரவியது. இப்படியும் பணத்தாசை பிடிச்சவங்க இருப்பாங்களா? ஜெயபாலன் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தால் வேதாச்சலம் அந்த 11 ஏக்கர் நிலத்தை தன்னோட மகள் பேரிலேயே எழுதி வைத்திருப்பார். சொத்து கீதா பேரில் இருந்தால் அது ஜெயபாலன் பேரில் இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். அந்த பொறுமைதான் அந்த எருமைக்கு இல்லையே. நினைச்ச நேரம் கைக்கு பணம் வரணும். அப்படி வராத பட்சத்தில் ஒரு மிருகமாய் மாறிடுறான். இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் விசாரணை பண்ணாதான் நேரா தூக்கு மேடைக்கு கொண்டு போயிடணும். சரி, நோ டென்ஷன். சாப்பிட போலாமா? மாயக்கண்ணன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வெண்ணிலாவின் செல்போன் அவளுடைய இடது உள்ளங்கையிலிருந்து சினுங்கியது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள். இன்ஸ்பெக்டர் இளங்கோவன். சொல்லுங்க இளங்கோவன். மேடம், அந்த இறந்து போன ரமா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இஸ் இட்? யாரது? அலர்மேல் மங்கை அவென்யூவில் புதிதாய் பிறப்போம் என்கின்ற பெயரில் ஒரு மனவள மையம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். யோகா, தியான பயிற்சி எல்லாம் சொல்லி தர்றாங்க. அந்த மனவள மையத்தை நடத்திட்டு வர்ற ஜோதிவேல் என்பவர் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணினார். நாம பேப்பர்ல கொடுத்திருந்த ரமாவோட போட்டோவை பார்த்திருக்கார். அந்த பெண் அவரோட மனவள மையத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாளாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போனாளாம். இன்னைக்கு பேப்பர்ல அவளோட போட்டோவையும் அவள் இறந்த செய்தியையும் பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் ஃபோன் பண்ணினாராம். இந்த ரமா புதுசாய் எங்கே போய் வேலைக்கு சேர்ந்தாளாம்? தெரியலன்னு சொல்றார் ஜோதிவேல். அவர் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொன்னார். என்னது? அந்த பெண்ணோட பேர் ரமா இல்லையா? பின்ன ஜெனிஃபர். என்னது? கிறிஸ்தவ பெண்ணா? ஆமான்னு உறுதியாய் சொல்றார் ஜோதிவேல். அந்த பெண்ணோட கையில் ரமான்னு பச்சை குத்தி இருந்ததே.
மேடம், ரமான்னு பச்சை குத்தி இருப்பதை வச்சு அவ பேரு ரமான்னு சொல்ல முடியாதே. சில பேர் தங்களுக்கு பிடிச்சவங்களோட பேரை கையிலும் மார்பிலும் பச்சை குத்திக்குவாங்க. அப்படிப்பட்ட டைப்பாக இருக்கலாமே. மேபி மிஸ்டர் இளங்கோவன், நாளைக்கு காலையில் நாம் அந்த மனவள மையத்துக்கு போய் ஜோதிவேலை பார்க்கலாம். மேற்கொண்டு ஜெனிஃபரை பற்றி அவர் சொல்ல போகின்ற தகவல்களை வச்சுத்தான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மைகளை வெளியே கொண்டு வரணும். நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஜோதிவேலை பார்க்க போகலாம்? 9 மணிக்கு. ஓகே. செல்போனை அணைத்தாள் வெண்ணிலா. தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த கணவர் மாயக்கண்ணனிடம் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் சொன்னதை சொன்னாள். மாயக்கண்ணன் மௌனமாய் கேட்டுவிட்டு நிமிர்ந்தாள். வெண்ணிலா, நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? தாராளமாய் சொல்லலாம். இது உனக்கு வேண்டாத வேலைன்னு நினைக்கின்றேன். எது? இந்த ரமா விவகாரம். ஏன் இப்படி சொல்றீங்க? கீதாவோட பாடி இருக்க வேண்டிய இடத்துல ரமா என்கிற பெண்ணின் பாடி இருந்திருக்கு. இது முதல் அதிர்ச்சி. 2வது அதிர்ச்சி, அது ரமா இல்லை, அவ பேரு ஜெனிஃபர் என்கின்ற தகவலை இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் ஃபோன் பண்ணி சொல்றார். இது 2வது அதிர்ச்சி. இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? கண்டுபிடிக்கணும் தான். பட் அது உன்னோட வேலை இல்லை, பின்னே போலீஸோட வேலை. போலீஸோட வேலை தாங்க. இருந்தாலும் இதில் கீதாவோட மரணமும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கிற அதிர்ச்சியான சம்பவங்களுக்கு எல்லாம் காரணம் அந்த ஜெயபாலன் தான்ங்கிறது என்னோட கணிப்பு. அதுக்கான ஆதாரங்களை திரட்டி கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவனோட முன்ஜாமீனை ரத்து பண்ணி உள்ளே தள்ளணும். வேண்டாம் வெண்ணிலா. ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? அந்த ஜெயபாலனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுற. சட்ட அமைச்சர் வேற அவன் கையில். இப்படி 2 ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருக்கும் போது அவனுக்கு எதிராய் உன்னால் என்ன பண்ண முடியும்? பட் அவன் நினைச்சால் உன்னை என்ன வேணும்னாலும் பண்ணலாம். நீங்க பயப்படுறீங்களா? பயப்படிய வேண்டிய நபர் தானே அவன். எனக்கு பயம் இல்லைங்க. அந்த ஜெயபாலன் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பயப்பட்டால் சட்டம் படித்த எங்க மாதிரியான லாயர்ஸ் எல்லாம் கருப்பு கவுன்களை மாட்டிக்கிட்டு பலசரக்கு வியாபாரம் பண்ண போயிட வேண்டியது தான். வெண்ணிலா, பிடிவாதம் பிடிக்காதே. இந்த கீதாவோட கேஸை போலீஸ் பார்க்கட்டும். அதுல போய் நீ மூக்கை நுழைக்க வேண்டாம். சாரிங்க, இந்த கேஸில் என்னோட தன்மானமும் கலந்து இருக்கு. அந்த ஜெயபாலனை தூக்கு மேடையில் கொண்டு போய் நிறுத்துற வரை நான் ஓய மாட்டேன். உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமோன்னு எனக்கு பயமாயிருக்கு வெண்ணிலா. பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் படித்த சட்டம் எனக்கு வேலி மாதிரி இருக்கு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. வெண்ணிலா சிரித்தாள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்லைங்க, அந்த ஜெயபாலன் தான், சொன்ன வெண்ணிலாவை கவலையோடு பார்த்தான் மாயக்கண்ணன். அத்தியாயம் 8. அலர்மேல் மங்கை அவென்யூவின் 7வது குறுக்கு தெருவில் 2 பெரிய பாதாம் மரங்களுக்கு நடுவில் புதிதாய் பிறப்போம் என்ற சிறிய பெயர் பலகையோடு அந்த மனவள மையம் இருந்தது. வெண்ணிலாவும் இளங்கோவனும் போலீஸ் ஜீப்பை காம்பவுண்ட் கேட்டுக்கு சற்று தள்ளி நிறுத்திவிட்டு உள்ளே போனார்கள். ஏதோ ஒரு நந்தவனத்துக்குள் நுழைந்து விட்டதை போன்ற உணர்வு இருவருக்கும் ஏற்பட்டது. நீல நிறச் சேலை கட்டிக்கொண்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணிடம் வெண்ணிலா கேட்டாள். ஜோதிவேல் இருக்கின்றாரா? இருக்கின்றார். இப்பத்தான் தியான ஹாலுக்கு போனார். தியான ஹால் எங்கே? அதோ. அவள் கையை காட்டிய பக்கம் வேப்ப மரங்களுக்கு பின்னால் ஒரு கட்டிடம் தெரிந்தது. இருவரும் அந்த கட்டிடத்தை நோக்கி நடந்தார்கள். 2 பக்கமும் குரோட்டன்ஸ் தொட்டிகள். அவைகளுக்கு நடுவில் சின்ன அறிவிப்பு பலகைகள் தெரிய அவைகளில் பொன்மொழிகள். கவலைகளை முழங்கால்களுக்கு மேல் வளர விடாதீர்கள். உனக்கு கீழே இருப்பவர் கோடி. நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. இரும்பை துரு அரித்து விடும். இதயத்தை கவலை அரித்து விடும். இறந்த காலத்தை சந்திப்பவனுக்கு நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலத்தில் சிந்திக்காதவனுக்கு எதிர்காலமே இல்லை. மரணத்துக்கு பிறகு வாழ்வு உண்டா தெரியாது. ஆனால் தோல்விக்கு பிறகு நிச்சயம் வாழ்வு உண்டு. இளங்கோவன் நடந்து கொண்டே பேசினார். இந்த இடத்தை பார்க்கும் போதே மனசுக்குள் நிம்மதி வருது. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா மிஸ்ஸஸ் வெண்ணிலா? இல்லை, இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு இன்னைக்குத்தான் தெரியும். நீங்க வந்திருக்கிறீர்களா? எனக்கும் இதுதான் முதல் தடவை. பேசிக்கொண்டே நடந்ததில் தியான ஹால் வந்தது. ஹாலுக்கு வெளியே வராந்தாவில் நாற்காலிகள் போடப்பட்டு அதில் வயதான தம்பதிகள் 2 பேர் உட்கார்ந்து இருந்தார்கள். இளங்கோவனும் வெண்ணிலாவும் பாதி வராந்தாவை நடந்து கடந்த போது ஜிப்பா வேஷ்டி அணிந்த ஒரு இளைஞன் எதிர்பட்டான். எஸ் என்றான். ஜோதிவேலை பார்க்கணும். என்ன விஷயமாய்? ஒரு என்கொயரி.
உங்கள் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன்? ஆமாம். இறந்து போன அந்த ஜெனிஃபரை பற்றி விசாரிக்க வந்திருக்கிறீர்கள் இல்லையா? எஸ். ஜோதிவேல் மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா? அவர் இப்போ ஒரு முக்கியமான கவுன்சிலிங்கில் இருக்கின்றார். நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் அந்த அறையில் போய் உட்காரலாம். கவுன்சிலிங் முடிந்ததும் நானே வந்து உங்களை கூப்பிடுறேன் சொல்லிவிட்டு அந்த இளைஞர் நகர முயல வெண்ணிலா குறுக்கிட்டாள். ஒரு நிமிஷம். எஸ், ஜோதிவேல் கவுன்சிலிங்கில் இருப்பதாக சொன்னீர்கள். அது என்ன கவுன்சிலிங்? இளைஞன் புன்னகையோடு திரும்பி வராந்தா நாட்காலிகளில் உட்கார்ந்திருந்த அந்த வயதான தம்பதியரை காட்டினான். அதோ அங்கே வாடிய முகங்களோடு ஒரு பெரியவரும் ஒரு அம்மாளும் உட்கார்ந்திருக்கின்றார்களே, அவர்களுக்கு ஒரே ஒரு மகன், பெயர் பிரதாப். படித்துவிட்டு நல்ல வேலையில் இருந்த பிரதாப் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த பெண்ணும் அவளை காதலித்தாள். இடையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இருவருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு. அந்த பெண் பிரதாப்பை விட்டு பிரிந்து வீட்டில் பெற்றோர் பார்த்து முடிவு செய்த அமெரிக்க மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டி தாலியை வாங்கி கொண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் பறந்து விட்டாள். அதை எதிர்பார்க்காத பிரதாப் மரமுறை உடைந்து போனான். மென்டலி ஸ்ட்ரெஸ். சரியாக சாப்பிட்றதில்லை, தூங்குறது கிடையாது. வேலைக்கு போகவும் பிரியமில்லாமல் வீட்டு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ஜன்னலுக்கு வெளியே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தால் பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? 2 வாரம் பார்த்தார்கள். இங்கே கூட்டிக் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பிரதாப்பின் மனதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர ஜோதிவேல் மாஸ்டர் தினசரி ஒரு அரை மணி நேரம் கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். கவுன்சிலிங் எடுத்தால் பிரதாப் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து விடுபட்டு பழைய நிலைமைக்கு வந்து விடுவாரா? கண்டிப்பாய். அவர் கவுன்சிலிங் செய்வதை நாங்கள் பார்க்க முடியுமா? தாராளமாய். சொன்ன இளைஞன் அவர்களை தியான ஹாலுக்குள் அழைத்து போய் ஒரு அறையில் உட்கார வைத்து ஒரு டிவி மானிட்டரை ஆன் செய்துவிட்டு சொன்னான். மாஸ்டர் ஜோதிவேல் இதே தியான ஹாலின் இன்னொரு அறையில் பிரதாப்புக்கு கவுன்சிலிங் செய்வதை ஒரு டிவி கேமரா படம் பிடித்து கொண்டு இருப்பதை இங்கே இருக்கின்ற டிவி திரையில் பார்க்கலாம். ஆனால் அதை பார்ப்பதற்கு பொறுமை வேண்டும். அந்த இளைஞன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டிவி திரை உயிர் பெற்றது. திரையில் ஜோதிவேல் சந்தன நிற ஜிப்பாவிலும் வேஷ்டியிலும் பளிச்சென்று தெரிந்தார். 60 வயது இருக்கலாம். வெளுத்த தாடியும் மீசையும் அவருடைய முகத்துக்கு ஒரு பொலிவை கொடுத்திருந்தது. அவருக்கு எதிரே ஒரு இளைஞன் கலைந்து போன தலைமுடியோடும் கவலை கண்களோடும் சோஃபாவுக்கு சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். ஜோதிவேல் அந்த இளைஞன் பிரதாப்பின் கண்களையே பார்த்தபடி மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தார். பிரதாப், அந்த இளம் வயதில் நீ சாதிக்க எவ்வளவோ விஷயங்கள் கியூவில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த காதல் தோல்வி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம். அதாவது ஒரு வாழைப்பழத்தோலை வீசி எறிகிற மாதிரின்னு வச்சுக்கலாம். பெரிய பெரிய அறிஞர்களும் சரி, மேதைகளும் சரி, அந்த காதலை பொருட்டாவே நினைக்கல. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பருவ வயது வரும்போது அந்த சமயத்தில் உடம்பில் சுரக்கும் ஹார்மோன் ஒரு சின்ன கலாட்டாவை உண்டாக்கி உடம்பில் காம இச்சையை தூண்டும். இப்படி ஹார்மோன்கள் சில்மிஷம் பண்ணும் போதுதான் ஒரு ஆணுக்கு சுமாரான அழகுள்ள ஒரு பெண் தேவதை மாதிரி தெரிவாள். அதே போல் ஒரு பெண்ணுக்கு சாதாரணமாயிருக்கின்ற ஆண் மன்மதன் மாதிரி காட்சி கொடுப்பான். இந்த உணர்ச்சிக்கு பெயர்தான் காதல். இந்த காதல் ஒரு வேலை. இதில் மாட்டிக்கிட்ட பல இளைஞர்கள் தங்களோட எதிர்கால வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. மாட்டிக்காம தப்பிச்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்று உயரங்களுக்கு போயிருக்காங்க. உன்னோட காதல் தோற்று போனதுக்காக நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாம பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போறோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு பஸ் புறப்பட்டு போயிட்டு இருக்கு. அதுக்காக நாம் இடிஞ்சு போயிட போறது இல்லை. அடுத்த பஸ்ஸை பிடிக்க வெயிட் பண்ணுறோம். பஸ் கிடைச்சதும் புறப்பட்டு போறோம். இந்த காதல் தோல்வியும் நீ அப்படித்தான் ஏத்துக்கணும். பிரதாப் தன் 2 கைகளையும் விரித்து கொண்டு புலம்பினான். என்னால் முடியலையே. அவ என்னை ஏமாத்திட்டா. அவ உன்னை ஏமாத்திட்டாள்னு தீர்மானமாய் நம்புறியா? ஆமா. அப்படின்னா அவ ஒரு ஏமாற்றுக்காரி. நிச்சயமாய். ஒரு ஏமாற்றுக்காரியோட காதலை நீ பெருசாய் நினைக்கிறதும் அவளையே இன்னமும் நினைச்சிட்டு இருக்கிறதும் உனக்கு அவமானமாய் தெரியலையா? பிரதாப் பேசாமல் மௌனம் காக்க ஜோதிவேல் மெல்ல நடை போட்டு அவனுக்கு பக்கத்தில் வந்தார். தோளில் கை வைத்தார். சொல்லு, அது உனக்கு அவமானம் தானே? ஆமா. பழிக்கு பழியா அவளை நீ அவமானப்படுத்த வேண்டாமா? பிரதாப் எழுந்து நின்று கத்தினான். என்னால் அவளை அவமானப்படுத்த முடியாது. ஏன்? என்னோட காதல் உண்மையானது. இதோ பார் பிரதாப்,
எந்த காதலிலும் உண்மை இல்லை. அப்படி உண்மை இருந்திருந்தால் உன்னோட காதலி உன்னை ஏமாத்திட்டு போயிருக்க மாட்டா. உன்னை காட்டிலும் வசதியான ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை கிடைச்சதும் உன்னை ஒரு குப்பை காகிதம் மாதிரி உதறிட்டு போயிட்டா. என்னோட பார்வையில் உன்னோட காதலி ஒரு 5 ஸ்டார் ப்ரொஸ்டிடியூட். என்னடா சொன்ன? வெறித்தனமாய் கூச்சலிட்ட பிரதாப் பாய்ந்து சென்று ஜோதிவேலின் கழுத்தை பிடிக்க முயல ஜோதிவேல் சட்டென்று நகர்ந்து சுவரில் இருந்து அழைப்பு மணியை தேய்த்தார். அழைப்பு மணி வீறிட்ட சத்தம் கேட்டு 2 ஆர்ட்லிகள் உள்ளே ஓடி வந்து பிரதாப்பை பிடித்து கொண்டார்கள். ஜோதிவேல் புன்னகையோடு பிரதாப்பை பார்த்தார். இதோ பார் பிரதாப், உன்னோட காதலியை பத்தி நான் சொன்னது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். பட் அந்த வார்த்தை தான் பொருத்தமான வார்த்தை. வீட்டுக்கு போய் நிதானமாய் யோசனை பண்ணி பாரு. நான் சொன்னது சரிதான்னு உன்னோட மனசுக்கே படும். இன்னைக்கு இவ்வளவு போதும். 2 நாள் கழிச்சு மறுபடியும் நாம சந்திப்போம். இப்ப நீ போயிட்டு வா. உன்னோட அப்பாவும் அம்மாவும் வெளியே உனக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க மனசு சந்தோஷப்படும்படியாய் நடந்துக்க. பிரதாப்பை அந்த 2 ஆர்ட்லிகளும் அழைத்து போக டிவி திரையை இருட்டாக்கினான் ஜிப்பா இளைஞன். மாஸ்டரோட கவுன்சிலிங் இன்னைக்கு முடிஞ்சது. நீங்க 2 பேரும் அவரை மீட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு இப்படி எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணுவார்? எப்படியும் 7-8 கவுன்சிலிங் இருக்கும். பெரும்பாலும் குடிப்பழக்கத்துக்கு ஆளான நபர்கள், பெரிய அளவில் தொழில் செய்து அதில் பெருத்த நஷ்டம் அடைந்த நபர்கள், கணவன் வீட்டாரால் துன்புறுத்தப்பட்ட பெண்கள், அப்புறம் இன்னைக்கு பார்த்த மாதிரியான காதல் தோல்வி கேஸ்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி கவுன்சிலிங் பண்ணிக்கிறவங்க தங்களோட மன ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபட்டு இயல்பான பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்களா? வாய் நாட்? ஷுர். 100க்கு 90 கேஸ்கள் 1 மாத கவுன்சிலிங்கிற்கு பிறகு தங்களோட பழைய சந்தோஷ வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க. அந்த இளைஞன் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஜோதிவேல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். சாரி, உங்களை காக்க வச்சிட்டேன். நோனோ, இதே அறையில் உட்கார்ந்து சர்க்கியூட் டிவி திரையில் நீங்க கவுன்சிலிங் பண்ணுறதை பார்த்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். குட் எஃபர்ட். இஸ் இட்? தட்ஸ் நைஸ் என்று ஜோதிவேல் வெண்ணிலாவை யார் என்கின்ற மாதிரி ஒரு குழப்ப பார்வை பார்க்க இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் சொன்னார். இவங்க மிஸ்ஸஸ் வெண்ணிலா மாயக்கண்ணன், ஒரு லாயர். லாயர்னா ஃபீஸுக்கு ஆசைப்பட்டு இஷ்டத்துக்கு அநியாய கேஸுகளை எடுத்துக்கிட்டு வாதாடுற லாயர் இல்லை. பெண்களுக்கு எங்கெங்கே அநீதி கிடைக்குதோ அங்கெல்லாம் எட்டி பார்த்து தலையில் குட்டு கொடுக்கின்ற லாயர். அந்த கீதா கேஸை வெண்ணிலா தான் லீட் பண்ணுறாங்க. ஜோதிவேல் வெண்ணிலாவை பார்த்து புன்னகைத்தாள். ஒவ்வொரு லாயரும் உங்களை மாதிரி இருந்துட்டால் நாட்டில் பாதி குற்றங்கள் குறைஞ்சிடும். நீதிபதிகள் தீர்ப்பு சொல்ல மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியது இல்லை. இளங்கோவன் ஜோதிவேலை ஏறிட்டார். மெல்லிய குரலில் பேச்சை ஆரம்பித்தார். மிஸ்டர் ஜோதிவேல், நேற்று ராத்திரி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் எதிர்பாராத ஒன்று. ரமான்னு கையில் பச்சை குத்தப்பட்ட பெண் ஜெனிஃபர்னு சொன்னது அந்த கேஸில் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கி இருக்கு. இன்ஸ்பெக்டர், நேற்றுக்கு சாயந்தரம் பேப்பர்ல ஜெனிஃபரோட போட்டோவை பார்த்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இந்த ரமா யாருன்னு கேள்வி கேட்டு செய்தியை பிரசுரம் பண்ணி இருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சி. அதுதான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். ஜெனிஃபர் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்ததாய் சொன்னீங்க. என்ன வேலை? இந்த மனவள மையத்தில் ஜெனிஃபர் ஒரு பிசியோதெரபிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தா. மனரீதியாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில சமயம் எளிய தேக பயிற்சிகள் தேவைப்படும். அதை ஜெனிஃபர் சொல்லிக் கொடுப்பாள். ஜெனிஃபருக்கு சொந்த ஊர் எது? சாரி இன்ஸ்பெக்டர், ஜெனிஃபருக்கு சொந்த ஊர் குடும்பம்னு எதுவும் கிடையாது. அவள் ஒரு அனாதை பெண். பாளையங்கோட்டை ஞானபரணம் அனாதை பெண்கள் விடுதியில் வளர்ந்து ஒரு கிறிஸ்தவ மிஷன் கல்லூரியில் படித்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் டிப்ளோமா வாங்கி இங்கே வேலைக்கு வந்து சேர்ந்தா. வேலைக்கு சேர்ந்து ஒரு 6 மாசம்தான் இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்து பாளையங்கோட்டையில் இருக்கின்ற என்னோட தோழி ஒருத்திக்கு கல்யாணம், போயிட்டு வரணும், 1 வாரம் லீவு வேணும்னு கேட்டா. லீவு கொடுத்தேன். ஊருக்கு போகும்போது கொஞ்சம் பணமும் கேட்டா. கொடுத்து அனுப்பினேன். வெண்ணிலா குறுக்கிட்டு கேட்டாள். பாளையங்கோட்டைக்கு ஜெனிஃபர் மட்டும் தனியாய் போனாளா? ஆமாம், ஜெனிஃபர் இங்கே வேலை பார்த்தா. சரி, அவ எங்கே தங்கியிருந்தா? பக்கத்து தெருவில் இருக்கின்ற ஒரு மாடி போர்ஷனில் ரூம் எடுத்து தங்கியிருந்தா. அவளோடு வேறு யாராவது தங்கியிருந்தாங்களா? இல்லை, அவ மட்டும்தான். அந்த மனவள மையத்தில் ஜெனிஃபரோடு நெருங்கி பழகுறவங்க யாரு? ராஜலக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, யோகா ஸ்பெஷலிஸ்ட்.
அந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், சொன்ன ஜோதிவேல் தன் செல்போன் எடுத்து எண்களை தட்டி விட்டு பேசினார். ராஜலக்ஷ்மி, இப்போ எங்கே இருக்க? யோகா மையமா? ஒரு 10 நிமிஷம் என்னோட ரூம் வரைக்கும் வந்துட்டு போறியா? பேசிவிட்டு செல்போனை அணைத்தார். வெண்ணிலா கேட்டாள். ஜெனிஃபரோட மணிக்கட்டில் ரமான்னு பச்சை குத்தி இருந்தது. யார் அந்த ரமா? உங்களால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? சாரி, ஐ குட் நாட். ஒருவேளை ராஜலக்ஷ்மிக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஜெனிஃபரோட கேரக்டர் எப்படி? வெரி சின்சியர் ஒர்க்கர். வீண் பேச்சு அரட்டை எதுவும் கிடையாது. இந்த 6 மாத காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் அந்த பெண்ணோட கேரக்டரில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஜோதிவேல் பேசிக்கொண்டிருக்கும் போதே நீல நிறச்சேலை கட்டியிருந்த அந்த பெண் உள்ளே வந்தாள். குட் மார்னிங் மாஸ்டர், ஷீ இஸ் ராஜலக்ஷ்மி, சொன்ன ஜோதிவேல் ராஜலக்ஷ்மியை ஏறிட்டார். இதோ பாரம்மா, இவங்க லாயர் வெண்ணிலா, இவர் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன். ஜெனிஃபர் இறந்து போனது சம்பந்தமாய் விசாரணை பண்ண வந்திருக்காங்க. ஜெனிஃபரோடு நெருங்கி பழகினது நீ மட்டும்தான். உனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நீ இவங்க கிட்ட சொல்லிடலாம். ராஜலக்ஷ்மி தலையாட்ட வெண்ணிலா அவளை நெருங்கி கேட்டாள். ரமா என்கின்ற பேரில் யாரையாவது உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். பின்னே ஜெனிஃபர் ஏன் தன்னோட மணிக்கட்டில் ரமா என்கின்ற பேரை பச்சை குத்தி இருக்கா? அப்படி பச்சை குத்தினது எனக்கு தெரியாது. அது எப்படி உனக்கு தெரியாமல் போகும்? ஜெனிஃபரோடு நீதானே நெருக்கமாய் பழகிட்டு இருக்க. ரிஸ்ட் வாட்ச் கட்டுற இடத்தில் அந்த பச்சை குத்தப்பட்டிருந்ததால நான் பார்க்க வாய்ப்பில்லை மேடம். ஜெனிஃபர் கொலை செய்யப்பட்டதாய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அவள் கொலை செய்யப்பட்ட அளவுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு நீ நினைக்கிற? ராஜலக்ஷ்மி தயங்கினாள். அது மேடம். சொல்லு, நீ சொல்ல போற தகவல்களை வச்சுட்டு தான் கொலையாளியை நாங்க நெருங்க முடியும். கொஞ்ச நாளாவே ஜெனிஃபர் யாரையோ லவ் பண்ணிட்டு இருந்தா. யாரை? எனக்கு தெரியாது மேடம். நீ கேட்கலையா? கேட்டேன். நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நானும் வற்புறுத்தல. உனக்கு ஜெயபாலனே தெரியுமா? யார் அது? கீதாவின் கணவர். கீதாவை புதைச்ச அந்த இடத்தில் தான் ஜெனிஃபரின் உடல் கிடைச்சது. நீங்க சொல்ற ஜெயபாலனை எனக்கு தெரியாது மேடம். ஜெனிஃபர் ஒருத்தர் லவ் பண்றதாய் சொன்னேனே, அந்த காதல் விவகாரம் வேற யாருக்கெல்லாம் தெரியும்? வேற யாருக்கும் தெரியாது. தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஜெனிஃபர் என்னை தவிர வேற யார்கிட்டையும் நெருங்கி பழக மாட்டா மேடம். ராஜலக்ஷ்மி தீர்க்கமான குரலில் சொல்ல வெண்ணிலா இளங்கோவனை ஏறிட்டாள். ஜெனிஃபர் யாரையோ லவ் பண்ணி இருக்கா. அது யாருன்னு தெரிஞ்சால் அந்த கேஸில் இருக்கின்ற குழப்பத்திரைகள் விலகும். ஜெனிஃபரோட வீட்டை கொஞ்சம் தரோவா செக் பண்ணினால் ஏதாவது தடயங்கள் கிடைக்கலாம். அவைகளை ட்ரேஸ் செய்தால் நமக்கு வேண்டிய உண்மைகள் வெளியே வரலாம். ஜெனிஃபரோட வீடு பக்கத்து தெருவில் தானே? ஆமாம். ராஜலக்ஷ்மி தலையாட்டினாள். வாங்க மேடம், நான் கூட்டிட்டு போறேன். நடந்து வெளியே வந்தார்கள். வெண்ணிலாவின் செல்போன் வாயை திறந்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள். ஜெயபாலன். வெண்ணிலா எரிச்சலோடு கேட்டாள். என்ன? ஒண்ணுமில்லை வக்கீலம்மா. என்னோட முன்ஜாமீனை ரத்து பண்ணி கையோட அரெஸ்ட் பண்ணி என்னை லாக்கப்புக்குள்ளே தள்ள போறதா சபதம் பண்ணிட்டு போனீங்களே, அந்த சபதம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோன் பண்ணினேன். ஓ, அதுவா? உன்னோட ஆர்வத்தை பாராட்டுறேன். அந்த சபதம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. உன்னோட முதுகுக்கு பின்னாடி திரும்பிப்பார். சரியா 10 அடி தூரம். அப்படியா? திரும்பி பார்த்தேன். அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. உன்னோட தலைவிதி உனக்கு தெரியாது. வக்கீலம்மா, நல்லா பேசுறீங்க. ஆனா அங்க கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறைக்கிற நாய் கடிக்காதா, அதிலும் பொட்டை நாய் பக்கத்துல கூட வராதா. டேய், என்ன ஹார்ட் ஆயிட்டீங்களா? சமூக சேவை செய்து வந்தாலே இப்படித்தான். கண்டவங்க கிட்ட கண்டபடி பேச்சை கேட்க வேண்டி இருக்கும். வெண்ணிலா பற்களை கடித்தபடி செல்போனை கட் செய்தாள். இளங்கோவன் கேட்டார். யார் மேடம்? அந்த பொறுக்கி ஜெயபாலன் தான். என்ன சொல்றான்? கேலியும் கிண்டலும் பண்றான். இன்னமும் என்னை அரெஸ்ட் பண்ண வரலையான்னு கேட்கிறான். வந்துட்டு இருக்கோம்னு சொல்ல வேண்டியது தானே மேடம்? மிஸ்டர் இளங்கோவன், நான் கெடு வச்சிருக்கிற 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த ராஸ்களை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்புக்குள்ளே தள்ளணும். மேடம், நாம முதல்ல ஜெனிஃபரோட வீட்டை சர்ச் பண்ணுவோம். அங்கே கண்டிப்பாய் ஆதாரம் ஏதாவது கிடைக்கும். அந்த ஆதாரத்தை கோர்ட்டுக்கு கொண்டு போய் அவன் வாங்கி வச்சிருக்கிற முன்ஜாமீனை உடைச்சு அரெஸ்ட் வாரண்ட் வாங்குவோம். அத்தியாயம் 9.
பூட்டியிருந்த ஜெனிஃபர் வீட்டு உரிமையாளரின் முன்னிலையில் பூட்டை உடைத்து கொண்டு நுழைந்தார்கள். வெண்ணிலாவும் இளங்கோவனும் ஜோதிவேலும் ராஜலட்சுமியும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். மிகச்சிறிய வீடு, 2 அறைகள். ஒரு அறை படுக்கை அறையாகவும் இன்னொரு அறை சமையலறையாகவும் மாறியிருந்தது. சிறிய அலமாரி நிறைய புத்தகங்கள். எடுத்து பிரித்து பார்த்தார்கள். எல்லாமே பிசியோதெரப்பி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். இளங்கோவன், டைரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதைத்தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ராஜலட்சுமி குறுக்கிட்டு சொன்னாள். ஜெனிஃபருக்கு டைரி ஏதும் எழுதுகிற பழக்கம் இல்லை. உனக்கு நிச்சயமாய் தெரியுமா? தெரியும் சார். நான் ஒரு தடவை அவளுக்கு டைரி பிரசன்ட் பண்ணின போது வேண்டாம், எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இல்லைன்னு சொன்னான். வெண்ணிலா சமையலறைக்குள் நுழைய முயன்ற போது எதிர்ப்பக்க சுவரில் அந்த 3 போட்டோக்கள் தெரிந்தது. ஒரு போட்டோவில் கோயில் கோபுரமும் இன்னொன்றில் சர்ச்சும் மற்றொன்றில் மசூதியும் இடம்பெற்று அதற்கு கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டு இருந்தது. தண்ணீருக்கு நிறமில்லை, எனக்கு மதங்கள் இல்லை. ஒரு வருடத்தில் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை நான் இந்து, மே முதல் ஆகஸ்ட் வரை நான் கிறிஸ்டியன், செப்டம்பரிலிருந்து டிசம்பர் வரை முஸ்லிம். இளங்கோவன் அதை படித்துவிட்டு பக்கத்தில் நின்றிருந்த ராஜலட்சுமியை ஏறிட்டார். ஜெனிஃபர் இப்படி எழுதி வச்சதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? எந்த காரணமும் இல்லை சார். தான் ஒரு அனாதை என்கின்ற உணர்ச்சி அவளோட அடிமனசுக்குள்ளே இருந்தது. தன்னோட அப்பாவும் அம்மாவும் எந்த மதங்களை சேர்ந்தவங்கன்னு தெரியாத நிலையில் தான் இப்படி வாழுறதுக்கு சரியான முறை என்னும் தன்னை எடுத்து வளர்த்தது ஒரு கிறிஸ்துவ மிஷன் என்கின்ற காரணத்தினால் தன்னோட பெயர் ஜெனிஃபராகவே இருக்கட்டும் என்னும் சொல்லுவா. ராஜலட்சுமி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜெனிஃபரின் வீட்டு சமையலறைக்குள் சென்று பார்த்து கொண்டிருந்த வெண்ணிலா கூப்பிட்டாள். இளங்கோவன், ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. இளங்கோவன் விரைந்தார். என்ன மேடம்? இந்த சமையலறை மேடைக்கு கீழே பாருங்க, சின்னதாய் ஒரு அலமாரி தெரியுது. இளங்கோவன் குனிந்து பார்த்தார். ஒட்டடையோடு அந்த அலமாரி தெரிந்தது. உள்ளே சின்ன சின்னதாய் அட்டைப்பட்டிகள், பிளாஸ்டிக் டப்பாக்கள். ஒவ்வொன்றாய் வெளியே எடுங்க. ஒரு டப்பாவை எடுத்தார் இளங்கோவன். சிலந்திகளும் கரப்பான் பூச்சிகளும் விழுங்கெடுத்து கொண்டு ஓடி மறைந்தன. அந்த டப்பாவை திறந்தார். உள்ளே 4-5 சீடிக்கள். அவைகளின் மேலே பக்தி பாடல்கள் ஒன்று ஸ்கெட்ச் பேனாவினால் எழுதப்பட்டு இருந்தது. இன்னொரு அட்டைப்பட்டியை எடுத்து பார்த்தார். பிசியோதெரப்பி பயிற்சி முகாமில் எடுக்கப்பட்ட போட்டோக்கள். 3வது அட்டைப்பட்டியிலும் போட்டோக்கள். மேடம், சொல்லுங்க இளங்கோவன், இந்த போட்டோக்களை கொஞ்சம் சிரத்தையோடு பார்த்தால் ஜெனிஃபரோட காதலன் யாருங்கிறதை கண்டுபிடிச்சிட முடியும். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ராஜலட்சுமி ஜெனிஃபர் உன்கிட்ட இருந்த போட்டோக்களை பற்றி என்னைக்காவது காட்டியிருக்கின்றாளா? இல்லை சார், நான் ஜெனிஃபரை பார்க்க வந்தால் முன்னாடி இருக்கின்ற அறையிலேயே உட்கார்ந்து விட்டு போய்விடுவேன். வெண்ணிலாவும் இளங்கோவனும் போட்டோக்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். எல்லாமே பிசியோதெரப்பி பயிற்சி முகாமில் எடுக்கப்பட்ட போட்டோக்கள். சில போட்டோக்களில் மட்டும் ஜெனிஃபர் இருந்தாள். மற்ற போட்டோக்களில் விழாவுக்கு அழைக்கப்பட்ட விஐபிக்கள் மைக்கின் முன் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். பயிற்சி முகாம் போட்டோக்கள் முடிந்ததும் வீட்டிலும் அனாதை இல்லத்திலும் எடுக்கப்பட்ட போட்டோக்களில் ஜெனிஃபர் சிரித்து சின்சியராய் கேமராவுக்கு போஸ் கொடுத்து கொண்டு இருந்தாள். ராஜலட்சுமியிடம் வெண்ணிலா கேட்டாள், இந்த போட்டோக்களை எல்லாம் எடுத்தது யாரு? தெரியல மேடம். என்ன ஃப்ரெண்ட் நீ? ஜெனிஃபரோடு நெருங்கி பழகி இருக்க, ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியலையே. மேடம், ஜெனிஃபர் ஒரு மூடி டைப். நல்லா பழகுவா, பட் எதையும் மனம் திறந்து பேச மாட்டா. என்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு மௌனமாயிடுவா. வெண்ணிலா மேற்கொண்டு பேசும் முன்பு இளங்கோவன் தயக்கமாய் குறுக்கிட்டார். மேடம், என்ன இளங்கோவன்? அது ஏன் என்னமோ மாதிரி ஆயிட்டீங்க? இந்த போட்டோவில் இருக்கிறது உங்க கணவர் தானே? சொன்ன இளங்கோவன் தன் கையில் வைத்திருந்த போட்டோக்களில் ஒன்றை உருவி வெண்ணிலாவிடம் நீட்டினார். வெண்ணிலா கை நடுங்க வாங்கி பார்த்தாள். அவளுடைய கணவன் மாயக்கண்ணன் போட்டோவில் சிரித்து கொண்டிருந்தான். போட்டோவுக்கு கீழே கிறுக்களாய் பால் பாயிண்ட் பேனாவால் எழுதப்பட்ட வாசகம் கண்ணில் அடித்தது. அன்புடன் ரமா. அத்தியாயம் 10. வெண்ணிலா புயல் அடிக்கின்ற மனசோடு தன் கணவன் மாயக்கண்ணனின் போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தாள். இளங்கோவன் தயங்கி தயங்கி கேட்டார், மேடம், இது உங்க கணவரோட போட்டோ தானே? ஆமா. அவரோட போட்டோ ஜெனிஃபர் கிட்ட எப்படி? அதுதான் எனக்கும் புரியல. போட்டோவுக்கு கீழே அன்புடன் ரமான்னு எழுதப்பட்டிருக்கு. ரமாங்கிறது? வெண்ணிலா வியர்த்த முகத்தோடு இளங்கோவனை ஏறிட்டாள்.
இன்ஸ்பெக்டர், ரமா என்கின்ற வார்த்தைக்கு இப்படித்தான் எனக்கு அர்த்தம் தெரியுது. இது ஒரு பொண்ணோட பேர் கிடையாது. என் கணவர் தன்னோட கையெழுத்தை போடும்போது ரமான்னு தான் போடுவார். அவருக்கு தமிழ் பற்று அதிகம். அவரோட அப்பா பேரு ரகோத்தமன், அவரோட பேர் மாயக்கண்ணன். அப்பா பேரில் இருக்கிற முதல் எழுத்து ராவையும் மாயக்கண்ணன் பேரில் இருக்கின்ற மாவையும் சேர்த்து ரமான்னு தான் கையெழுத்து போடுவார். ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்களிலும் ரமான்னு தான் இருக்கும். மை குட்னஸ், அப்படின்னா உங்க கணவர் மாயக்கண்ணனுக்கும் ஜெனிஃபருக்கும் என்ன தொடர்பு? எனக்கு தெரியல. நீங்க கேட்ட இந்த கேள்விக்கான பதிலை அவர்கிட்டத்தான் கேட்கணும். மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. ஜெனிஃபர் தன்னோட மணிக்கட்டு பகுதியில் ரமான்னு குத்தியதை வச்சு பார்க்கும் போது 2 பேரும் ஏன் காதலர்களாக இருக்கக்கூடாது? வெண்ணிலா நெற்றியை பிடித்து கொண்டாள். எனக்கு குழப்பமா இருக்கின்றது இன்ஸ்பெக்டர். மேடம், இதுல நீங்க குழப்பமடைய ஏதும் இல்லை. உங்க கணவர் மாயக்கண்ணனுக்கும் ஜெனிஃபருக்கும் எப்படியோ தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அவர்களுக்குள்ளே தகராறு ஏற்பட்டு அது கொலையில் போய் முடிந்து இருக்கலாம். ஜெனிஃபரோட பாடியை யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி பண்ண உங்க கணவரால் அமர்த்தப்பட்ட ஆட்கள் மயானத்துக்கு போய் வெட்டியால் மொக்கையனை மிரட்டி கீதாவோட டெட் பாடி இருந்த இடத்திலேயே ஜெனிஃபரோட டெட் பாடியை புதைச்சி இருக்கலாம். வெண்ணிலா வெள்ளமாய் வியர்த்து விட்ட தன்னுடைய முகத்தை 2 கைகளாலும் வலித்து விட்டு கொண்டு இளங்கோவனை ஏறிட்டாள். இன்ஸ்பெக்டர், புறப்படுங்க. எங்கே மேடம்? என்னோட கணவர்கிட்டே தான். இப்போ வீட்டில் இருப்பாரா, ஆபீஸில் இருப்பாரா? ஆபீஸில் தான் இருப்பார். எதுக்கும் கேட்டுக்கலாம் சொன்ன வெண்ணிலா தன்னுடைய செல்போனில் எண்களை தட்டி விட்டு பேசினாள். மறுமுனையில் மாயக்கண்ணனின் குரல் கேட்டது. சொல்லு வெண்ணிலா, இப்போ எங்கே இருக்கிறீங்க? ஆபீஸில் தான். பார்க்க வரலாமா? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மத்தியானம் நான் வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட வரும்போது பேசலாமே? இல்லை, உடனே பேசணும். விஷயம் அவ்வளவு முக்கியமானதா? அதை ஃபோன்லேயே சொல்லு. ஃபோன்லேயே அதை சொல்ல முடியாது. என்ன வெண்ணிலா, இன்னைக்கு உன்னோட பேச்சு தோணியெல்லாம் மாறி இருக்கு. இப்போ நான் ஆஃபீஸுக்கு வரட்டுமா வேண்டாமா? சரி வா. வெண்ணிலா செல்போனை அணைத்து இடது உள்ளங்கையில் அடக்கி கொண்டே இளங்கோவனை பார்த்தாள். வாங்க போகலாம். அத்தியாயம் 11. வெண்ணிலாவும் இன்ஸ்பெக்டர் இளங்கோவனும் மாயக்கண்ணனின் அலுவலக தனியறைக்குள் நுழைந்த போது அவன் செல்போனில் யாரோடோ சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். சைகையால் அவர்களை உட்காரும்படி சொல்லிவிட்டு பேச்சை தொடர்ந்தான். இதோ பாருங்க சார், நான் ஆண்டவன் இல்லைன்னு நினைக்கிற நாத்திகவாதி கிடையாது. எனக்குன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கேன். புதுசா கோயில் கட்டுறேன்னு யாராவது டொனேஷனுக்கு வந்தால் நான் தயவுதாட்சணியம் பார்க்காம இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்க காரணம் கேட்கலாம். நமக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களுக்கும் சித்தர்களும் ஊருக்கு ஊர் பெரிய பெரிய கோயில்களை கட்டி விட்டு போயிருக்காங்க. அந்த கோயில்களுக்கு போய் கடவுளை தரிசிக்கவும் இந்த கோயில்களை பராமரிக்கவுமே மக்களுக்கு நேரமில்லாத போது புதுசாய் எதுக்காக கோயில்களை கட்டணும்? சாரி, நீங்க என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. நான் இப்படிப்பட்ட டொனேஷன்களை என்கரேஜ் பண்றது இல்லை. நான் அப்புறமா பேசுறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு. பேசிவிட்டு செல்போனை அணைத்த மாயக்கண்ணன் வெண்ணிலாவையும் இளங்கோவனையும் புன்னகையோடு பார்த்தான். என்ன வெண்ணிலா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வெண்ணிலா கணவனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனையே இமைக்காமல் பார்த்தாள். மாயக்கண்ணனின் புன்னகை பெரிதாயிற்று. என்ன வெண்ணிலா அப்படி பார்க்கிற? உங்களுக்கும் ஜெனிஃபருக்கும் எத்தனை நாளா பணக்கம்? ஜெனிஃபரா? யாரது? உங்களுக்கு ஜெனிஃபர் யாருன்னே தெரியாது. ஜெனிஃபரையே யாருன்னு தெரியாத போது அவளை காதலிக்கிறதையும் அப்புறம் கொலை செய்ததையும் ஒத்துக்கவா போறீங்க? மாயக்கண்ணன் திடுக்கிட்டவனாய் வெண்ணிலாவை பார்த்தான். வெண்ணிலா, நீ என்ன சொல்ற? இந்த போலி அதிர்ச்சியெல்லாம் முகத்துல காட்டாம உண்மையை ஒத்துக்குங்கன்னு சொல்றேன். நீங்க இனிமேல் எதையும் மறக்க முடியாது. எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. மாயக்கண்ணன் தான் உட்கார்ந்திருந்த நாட்காலியை தள்ளி கொண்டு எழுந்தான். வெண்ணிலா, நீ பேசுறது எனக்கு புரியல. உனக்கு கிடைச்ச ஏதோ ஒரு தப்பான தகவலின் அடிப்படையில் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் குறுக்கிட்டார். சாரி சார், எங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். இது உங்க போட்டோ தானே? கையில் வைத்திருந்த மாயக்கண்ணனின் போட்டோவை காட்டினார். மாயக்கண்ணன் பார்த்துவிட்டு தலையசைத்தான். ஆமா, இந்த போட்டோ ஜெனிஃபர் வீட்டில் இருந்தது. நீங்க சொல்ற ஜெனிஃபர் யாருன்னே எனக்கு தெரியாதே. மிஸ்டர் மாயக்கண்ணன், உண்மையிலேயே தூங்குறவனை எழுப்பிடலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. நீங்க ரொம்ப நேரத்துக்கு நடிக்கவும் முடியாது. சாரி இன்ஸ்பெக்டர், நான் யாருக்காகவும் எதற்காகவும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு.
நீங்க உங்க ஆபீஸில் இருக்கின்ற வரை இப்படித்தான் பேசிட்டு இருப்பீங்க. வாங்க ஸ்டேஷனுக்கு போயிடலாம். மாயக்கண்ணன் வெகுண்டவனாய் வெண்ணிலாவை ஏறிட்டான். வெண்ணிலா, வாட் இஸ் திஸ்? நீ என்னோட மனைவி, அது மட்டும் இல்லை, ப்ரொஃபஷனலா ஒரு லாயர், ஒரு இன்ஸ்பெக்டரை நம்ம ஆஃபீஸுக்கு வந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கார். நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எனக்கு இந்த ஜெனிஃபரை தெரியாது. அவ யாருன்னே தெரியாத போது நான் எதுக்காக கொலை பண்ணணும்? வெண்ணிலா கையமர்த்தினாள். உங்களுக்கு அந்த ஜெனிஃபரை தெரியாதுன்னு சொல்லுறீங்க. உங்க போட்டோ அவகிட்ட எப்படி போச்சு? அதுவும் போட்டோவில் ரமான்னு உங்க கையெழுத்து. அது உங்க கையெழுத்து தானே? என்னோட கையெழுத்து மாதிரி தான் தெரியுது. பாருங்க, இந்த இழுப்பெல்லாம் வேண்டாம். நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை ஒத்துக்குங்க. எஸ்ஏ லாயர் நான் என்ன பண்ணணும்? அஸ் எ லாயர் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன். வெண்ணிலா, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் விரும்பி இருந்தால் எத்தனையோ பெண்கள் கிட்ட போயிருக்க முடியும். பட் நான் உனக்கு துரோகம் பண்ண என்னைக்குமே நினைச்சது இல்லை. வெண்ணிலா சில வினாடிகள் மௌனமாயிருந்து விட்டு இளங்கோவனை ஏறிட்டாள். இன்ஸ்பெக்டர், என்னோட கணவர் என்கிற காரணத்துக்காக சொல்லவில்லை. ஒருவேளை இது அந்த ஜெயபாலனின் வேலையாயிருக்குமோ? என்னை அவமானப்படுத்தவும் பழி தீர்க்கவும் அவன்தான் துடிச்சிட்டு இருக்கான். மேடம், அது அந்த போட்டோ, அதிலிருந்த கையெழுத்து. மாயக்கண்ணன் ஆத்திரத்தோடு கத்தினான். இன்ஸ்பெக்டர், அந்த ஜெயபாலன் ஒரு அரசியல் பொறுக்கி. அவன் நினைச்சால் எதை வேணுமென்னாலும் பண்ண முடியும். என்னோட மனைவி வெண்ணிலா இந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை அவன் விரும்பல. அதான் இப்படி ஏடாகுடம் பண்ணி இருக்கான். அவனை இழுத்து போய் லாக்கப்பில் வச்சு 2 தட்டு தட்டுங்க. எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். வெண்ணிலா ஒரு பெருமூச்சோடு இளங்கோவனிடம் நிமிர்ந்தாள். அந்த ஜெயபாலன் கிட்ட போய் பேசி பார்ப்போமா? சரி மேடம். இளங்கோவன் அரைமனதோடு தலையசைத்தார். அத்தியாயம் 12. ஜீப் ஜெயபாலனின் வீட்டை நோக்கி போய்கொண்டிருக்க வெண்ணிலா தனை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். கண்களில் நீர் கீறி இருந்தது. இளங்கோவன் கேட்டார், மேடம், உங்க கணவர் சொன்னது சரியான ஸ்டேட்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்ணீரோடு நிமிர்ந்தாள் வெண்ணிலா. நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? அவர் பொய் சொல்றார் மேடம். ஜெயபாலனுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற பகையை காரணம் காட்டி தான் பண்ணின கொலையை ஜெயபாலன் மேல் தூக்கி போட்டு தப்பிக்க நினைக்கின்றார். எனக்கும் லேசாய் சந்தேகம் இருக்கு. பட் பெண்கள் விஷயத்தில் என்னோட கணவர் டீசெண்டா இருப்பார். சாரி மேடம், பெண்கள் விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு ஆணையும் நம்ப முடியாது. சமய சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவங்களையும் அறியாமல் தப்பு பண்ணிடுவாங்க. ஜெயபாலன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். வெண்ணிலாவும் இளங்கோவனும் பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஜீப்பின் வேகம் குறைந்தது. என்ன டிரைவர், ஜெயபாலன் வீட்டுக்கு போகின்ற தெருமுனையில் கூட்டமாயிருக்கு சார். அந்த தெருவில் ஏதோ பிரச்சனை போலிருக்கு. பிரச்சனையா? இளங்கோவன் ஜீப்பினின்றும் எட்டி பார்த்தார். தெருமுனையில் ஒரு கும்பல் தெரிந்தது. சில பேர் கைகளில் உருட்டு கட்டைகள். போலீஸ் வேனில் சைரன் சத்தம் கேட்டது. டிரைவர், ஜீப்பை அந்த இடத்துக்கு கொண்டு போ. ஜீப் விரைந்தது. தெருமுனையை நெருங்கியது. டிரைவர் மேலும் வேகத்தை குறைத்த வினாடி அந்த போலீஸ் ஜீப் தலையில் சுழலும் சிவப்பு விளக்கோடு எதிர்பட்டது. இளங்கோவன் கைகாட்ட ஜீப் நின்றது. ஜீப்பிலிருந்து இளம் வயது சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் எட்டி பார்த்து சல்யூட் வைத்தார். இளங்கோவன் கேட்டார், இங்கே என்ன பிரச்சனை? சார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த ஜெயபாலனையும் அவரோட மதரையும் ரவுடி கும்பலொண்டு வெட்டி சாச்சிட்டு ஓட்டிருச்சு. 2 பேரும் ஸ்பாட்லேயே அவுட். இளங்கோவனும் வெண்ணிலாவும் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். மை குட்னஸ், எப்போ நடந்தது இது? 1/2 மணி நேரத்துக்கு முந்தி சார். ஏதோ முன்விரோதமாம். ஜெயபாலனுக்கு கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதால கட்சி ஆட்கள் வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அடக்கத்தான் பெட்ரோலிங் போயிட்டு இருக்கோம். ஜெயபாலனையும் அவரோட மதரையும் வெட்டினது யாருன்னு தெரிஞ்சுதா? கூலிப்படை ஆட்கள் மாதிரி தெரியுது சார். முதற்கட்ட விசாரணையை ஏசி பண்ணிட்டு இருக்கார். நீங்க இந்த பக்கம் எங்கே சார்? வேற ஒரு கேஸ் விஷயமா ஜெயபாலனை விசாரணை பண்றதுக்காக வந்தோம். அதுக்கு அவசியம் இல்லாதபடி ஆயிடுச்சு. ஓகே, நீங்க பெட்ரோலிங் போங்க. நான் இப்படியே ஸ்டேஷனுக்கு திரும்புறேன். சப் இன்ஸ்பெக்டர் தலையாட்டி விட்டு ஜீப்பை நோக்கி நகர்த்த இளங்கோவன் வெண்ணிலாவை பார்த்தார். இப்ப என்ன பண்றது மேடம்? அதுதான் எனக்கும் புரியல. ஜெனிஃபர் மேட்டர் சம்பந்தமாய் ஜெயபாலன் கிட்ட பேசினால் ஏதாவது உண்மை நிலவரம் தெரியும்னு நினைச்சோம். இப்ப என்னடான்னா அவனே இல்லை. கத்தியை கையில் எடுத்தவனுக்கு கத்தியால் தான் மரணம்ங்கிறது ஜெயபாலனோட விஷயத்தில் சரியாய் போயிடுச்சு. 4 நாளைக்கு முன்னாடி அவளோட பெண்டாட்டிக்கு அவன் எமன். இன்னைக்கு எவனோ ஒருத்தன் அவனுக்கு எமன். வெண்ணிலாவின் கண்களில் நீர் பளபளத்து குரல் தழுதழுத்தது.
இளங்கோவன், இந்த கேஸ் கடைசியில் எப்படியோ போய் என் கணவர் மேல் வந்து விடிஞ்சிருக்கு. அவர் எனக்கு ஜெனிஃபரே தெரியாதுன்னு சொல்றார். அதை நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இளங்கோவன்? மேடம், நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? பரவாயில்லை, சொல்லுங்க. ஜெனிஃபருக்கும் உங்க கணவர் மாயக்கண்ணனுக்கும் கண்டிப்பாய் தொடர்பு இருந்திருக்கு. ஜெயபாலனை காரணம் காட்டி தப்பிக்க பார்க்கின்றார். அவர்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? அவரை சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்புக்கு கொண்டு போயிட்டால் போதும். உண்மையை நான் வாங்கி விடுவேன். இளங்கோவன், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நானே அவர்கிட்ட இதமாய் பேசுறேன். சாரி மேடம், நீங்கள் அஹிம்சா முறைகளை மேற்கொண்டால் உங்கள் கணவர்கிட்ட இருந்து உண்மைகளை வாங்க முடியாது. அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் 1 மணி நேரமாவது லாக்கப்புக்குள்ளே வச்சிருந்தால்தான் அது முடியும். எப்படிப்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் லாக்கப்புக்குள்ளே போயிட்டால் ஒரு பயம் வந்துடும். பயம் வந்துட்டா உண்மைகள் வெளியே வந்துடும். நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம். அவர் லாக்கப்புக்குள்ளே வச்சிருந்தாலும் ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். அவர் உங்கள் கணவராக இருக்கிற காரணத்தினால் ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணுவோம். கண்ணீரோடு தலையாட்டினால் வெண்ணிலா. அவரை அரெஸ்ட் பண்ண எப்போ வர்றீங்க? இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு. அத்தியாயம் 13. சரியாய் சாயந்தரம் 5 மணி. மாயக்கண்ணனின் வீட்டுக்குள் போலீஸ் ஜீப் நுழைந்து போர்ட்டிகோவில் நின்றது. இன்ஸ்பெக்டர் இளங்கோவனும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களோடு இறங்கினார்கள். கன்னத்துக்கு கை வைத்து ஹால் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த வெண்ணிலா எழுந்து வந்தாள். உற்சாகம் இல்லாமல் இருக்கைகளை காட்டினாள். ப்ளீஸ், சாரி மேடம், நாங்கள் உட்கார வரல. எங்கே உங்க கணவர்? ஐ ஆம் ஹியர் இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படியும் அரெஸ்ட் பண்ண வருவீங்கன்னு தெரியும். அதுதான் உங்களுக்காக இன்னைக்கு ஆபீஸிலிருந்து சீக்கிரமே வந்துட்டேன். இளங்கோவன் தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு கவரை எடுத்து மாயக்கண்ணனிடம் நீட்டினார். இதோ அரெஸ்ட் வாரண்ட். மாயக்கண்ணன் அதை வாங்கி படித்து பார்த்து விட்டு தலையாட்டினான். நீங்க உங்க கடமையை பண்ண வந்து இருக்கும் போது நான் என்ன தடுக்கவா முடியும்? அரெஸ்ட் பண்ணுங்க. இளங்கோவன் தனக்கு பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிளுக்கு கண்ணை காட்ட அவர் கைவிலங்கோடு வெண்ணிலாவை நெருங்கினார். மேடம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வெண்ணிலா மிரண்டு போய் லேசாய் பின்வாங்கி இளங்கோவனை பார்த்தாள். இன்ஸ்பெக்டர், வாட் இஸ் திஸ்? என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? இளங்கோவன் புன்னகைத்தார். என்ன மேடம் இது? நீங்க ஒரு லாயர், உங்களுக்கு தெரியாதா என்ன? யார் குற்றம் பண்ணினாங்களோ அவங்களைத்தானே கைது பண்ணணும். இன்ஸ்பெக்டர், வாட் ஹேப்பன் டு யூ? குற்றம் பண்ணினது நான் இல்லை, என்னோட கணவர். நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவரைத்தான். இன்னைக்கு மத்தியானம் 2 மணி வரைக்கும் நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன் மேடம். பட் உண்மை நிலவரம் அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. உண்மை நிலவரமா? வாட் டு யூ மீன்? இளங்கோவன் தன் உதட்டில் பிறந்திருந்த புன்னகையை பெரிதாக்கி கொண்டே சொன்னார். லாயர் மேடம், ஜெனிஃபர் வீட்டில் இன்னைக்கு காலையில் நாம் சோதனை போட்ட போது உங்க கணவர் மாயக்கண்ணன் போட்டோ கிடைச்சது. அந்த போட்டோ அங்கே எப்படி வந்தது தெரியுமா? எப்படி? சமையலறையில் இருந்த அந்த சின்ன அலமாரிக்குள்ளே உங்க கணவரோட போட்டோவை கண்ணிமைக்கின்ற நேரத்துக்குள்ளே வச்சதே நீங்க தானே? என்ன உளர்றீங்க? இதோ பாருங்க மேடம், உங்க கணவரோட போட்டோவை உங்க டம்ப பைக்குள்ளே இருந்து எடுத்து யாரும் பார்க்காதபடிக்கு ஜெனிஃபரின் சமையலறை அலமாரிக்குள்ளே சாமர்த்தியமாய் வச்சிங்க. நான் உள்பட யாருமே அதை பார்க்கல. பட் 2 விஷயங்கள் உங்களை காட்டி கொடுத்துருச்சு. ஒரு விஷயம், ஜெனிஃபர் சமையலறையில் அந்த சின்ன அலமாரிக்குள்ளே ஒட்டடை நிறைய இருந்தது. போட்டோவை நீங்க உள்ளே வைக்கும் போது ஒட்டடை உங்க கையில் ஒட்டினதை நீங்க கவனிக்கல. போட்டோவை உள்ள வச்ச நீங்க அந்த அலமாரியை அப்பத்தான் பார்த்த மாதிரி. இளங்கோவன், ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. இந்த சமையலறை மேடைக்கு கீழே பாருங்க, சின்னதாய் அலமாரி தெரியுதுன்னு சொன்னீங்க. நான் சமையலறைக்குள்ளே நுழையும் போதே உங்க கையில் ஒட்டடை ஒட்டி இருந்ததை பார்த்து விட்டேன். அந்த சமயத்தில் கூட எனக்கு பெருசா சந்தேகம் வந்துடல. பட் 2ஆவதா ஒரு தடயம் கிடைச்சது. அதுல தான் மாட்டிக்கிட்டீங்க. வெண்ணிலாவின் முகம் இருட்டடித்து போய் வியர்த்து வழிய இளங்கோவன் தொடர்ந்தார். இந்த 2ஆவது தடயம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? உங்க கூட பழக ஆரம்பித்த இந்த சொற்ப நாட்களிலேயே நீங்கள் பெர்ஃப்யூம் கர்ச்சீப்புகளை உபயோகிக்கிற பழக்கம் உள்ளவங்க என்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். உங்க டம்ப பாய்க்குள்ள பெர்ஃப்யூம் கர்ச்சீப் இருந்ததால் உங்க கணவரோட போட்டோவிலும் அந்த சென்ட் வாசனை ஒட்டி இருந்தது. அந்த போட்டோவை கையில் வச்சு பார்க்கும் போதே எனக்கு லேசாய் ஸ்மெல் வந்தது. இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ண இன்னைக்கு மத்தியானம் ஃபாரன்சிக் லேபுக்கு கொடுத்து ரிப்போர்ட் வாங்கினேன். அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ற பெர்ஃப்யூமோட பெயரை குறிப்பிட்டு இருந்தாங்க. இது போதாதா எனக்கு? வெண்ணிலா வெறி பிடித்தவள் போல் கத்தினாள்.
இன்ஸ்பெக்டர், நீங்களாவே ஏதோ கெஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே லாயர் மேடம், நான் சொன்னது பொய்யாவே இருக்கட்டும். ராஜலக்ஷ்மி கூட பொய் சொல்வாளா என்ன? ராஜலக்ஷ்மி? புதிதாய் பிறப்போம் மனவள மையத்தில் இருக்கின்ற அதே ராஜலக்ஷ்மி தான். ஜெனிஃபருக்கு ஏதோ காதல் விவகாரம் இருந்ததாய் பொய் சொன்ன புண்ணியவதிதான். போட்டோ விஷயத்தில் உங்க மேலே எனக்கு சந்தேகம் வந்ததும் உங்களுக்கு சாதகமாய் பதில் சொன்ன ராஜலக்ஷ்மி பேரிலும் எனக்கு சந்தேகம் வந்தது. பெண் போலீஸ் அவ வீட்டுக்கு போய் அதிரடியாய் விசாரணை பண்ண உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் முண்டி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுச்சு. வெண்ணிலா அப்படியே தளர்ந்து போய் சோஃபாவுக்கு சாய இளங்கோவன் அவளுக்கு பக்கத்தில் போய் குனிந்தார். லாயர் மேடம், ஜெனிஃபரை எதுக்காக கொலை பண்ணினீங்கன்னு நீங்க சொல்றீங்களா, இல்லை நான் சொல்லட்டுமா? வெண்ணிலா தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருக்க இளங்கோவன் சற்று தள்ளி நின்றிருந்த சப் இன்ஸ்பெக்டரை ஏறிட்டார். முரளி, ஜீப்பில் இருக்கிற ராஜலக்ஷ்மியையும் அவளோட அண்ணன் ஆனந்தையும் கூட்டிட்டு வாங்க. சப் இன்ஸ்பெக்டர் முரளி போர்டிகோவில் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி வேகமாக போனார். அத்தியாயம் 14. சப் இன்ஸ்பெக்டர் முரளி ராஜலக்ஷ்மியையும் அவளுடைய அண்ணன் ஆனந்தையும் உள்ளே அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார். இளங்கோவன் வெண்ணிலாவுக்கு பக்கத்தில் வந்தார். லாயர் மேடம், ஆனந்த் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு பொய் சொல்லிடாதீங்க. நீங்க அப்படி சொல்லிட்டா அது மிகப்பெரிய காதல் துரோகம் ஆயிடும். ஒரு சினிமா ஹீரோ மாதிரி இருக்கின்ற இந்த ஆனந்த் உங்க கல்லூரிக்கால காதலன். நல்லா படிச்சிருந்தாலும் சரியான நல்ல வேலை கிடைக்காத ஒரு முதுநிலை பட்டதாரி. துபாய்க்கு வேலை தேடி போன ஆனந்த் அங்கே இருந்த ஷேக் கிட்ட கொத்தடிமையாய் மாட்டிக்கிட்டார். அதனால அவரை பற்றின எந்த தகவலும் உங்களுக்கு கிடைக்காம போகவே ஆனந்த் இனி திரும்பி வர வாய்ப்பில்லைன்னு நினைச்சு வீட்டு நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு பெரிய தொழிலதிபரான மாயக்கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணமாகி 6 மாசம் கழிச்சு ஆனந்த் கொத்தடிமையிலிருந்து மீண்டு இந்தியாவுக்கு வந்தான். உங்களை சந்திச்சான். பட்டு போயிருந்த காதல் மறுபடியும் துளிர்த்தது. உங்க கணவருக்கு தெரியாம 2 பேரும் புறநகர் இருட்டு ரெஸ்டாரண்ட்டுகளில் மீட் பண்ணிக்கிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த காதல் மாயக்கண்ணனுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அவரை தீர்த்து கட்டணும்னு ஆனந்த் சொன்னதை நீங்க ஒத்துக்கல. அப்படியெல்லாம் கொலை செஞ்சால் போலீஸோட விசாரணை கோணம் எப்படியெல்லாம் போகும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதனாலே நீங்க வேற மாதிரி திட்டம் போட்டீங்க. அதாவது மாயக்கண்ணனை ஒரு கொலை வழக்கில் மாட்ட வைத்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்து விட்டால் இஷ்டம் போல் கொட்டம் அடிக்கலாமே. திட்டம் போட்டுட்டீங்களே தவிர அதை செயல்படுத்துற விதம் தெரியாம முழிச்சிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல தான் ஜெனிஃபர் ஒரு நாள் ராஜலக்ஷ்மியை பார்க்க அவளுடைய வீட்டுக்கு போயிருந்த போது நீங்களும் ஆனந்தும் படுக்கை அறையில் இருந்ததை பார்த்து விட்டு ராஜலக்ஷ்மி கிட்ட இதுவும் ஒரு வாழ்க்கையான்னு கேவலமாக பேசி இருக்கா. இது ஆனந்துக்கு கோபத்தையும் பயத்தையும் உண்டாக்க சமயம் பார்த்து அவளை ராஜலக்ஷ்மியின் உதவியோடு போட்டு தள்ளிட்டான். விஷயம் தெரிஞ்ச நீங்க பயந்து போய் ஆனந்தை சத்தம் போட்டீங்க. ஆனா ஆனந்த் பயப்படல. ஒரு நண்பனின் உதவியோடு ஜெனிஃபரோட பாடியை டிஸ்போஸ் பண்ண திட்டம் போட்டான். நீங்களும் வேற வழி இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. ஜெயபாலனின் மனைவி கீதாவை புதைச்ச இடத்தில் அவளுடைய பாடியை எடுத்துட்டு ஜெனிஃபரை புதைச்சிங்க. ஆனந்தும் அவனுடைய நண்பனும் உங்க கணவரை கொலை வழக்கில் மாட்ட வைக்கிறதுக்காக ஜெனிஃபரின் மணிக்கட்டில் ரமான்னு பச்சை குத்த வச்சதும் நீங்க தான். அதே மாதிரி மயானத்தில் வெடிக்காத ஒரு வெடிகுண்டு பையே கேஸோட தீவிரத்தை அதிகப்படுத்தியதும் நீங்க தான். கீதாவோட மரணத்துக்காக நியாயம் கேட்டு போராடுற மாதிரி நடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் ஒரு கிரிமினல் விளையாட்டை அற்புதமாய் விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த திறமையை நீங்க உங்க லாயர் ப்ரொஃபஷனில் காட்டி இருக்கலாம். டூ லேட் இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கொண்டே மாயக்கண்ணன் பக்கத்தில் வந்தான். பிறகு வெண்ணிலாவிடம் திரும்பினான். வெண்ணிலா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்னு தெரியல. நான் உன்மேல் காட்டின அன்பையும் பாசத்தையும் விட உன்னோட பழைய காதல் உனக்கு உயர்வாய்ப்பட்டிருக்கு. அதையும் நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம். சொல்லி இருந்தால் ஆனந்தோடு உன்னை சேர்த்து வச்சிருப்பேன். என்கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்றதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். தனி மனித ஒழுக்கம் இல்லாதவங்க யார் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் சட்டத்தின் பிடியில் உன்னை போல் மாட்டிக்க வேண்டியதுதான். மாயக்கண்ணன் பேசி முடிக்க இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் வெண்ணிலாவுக்கு பக்கத்தில் வந்தார். மேடம், ஜீப்புக்கு போகலாமா? வெண்ணிலா அழுத விழிகளோடு நிமிர்ந்தாள். இன்ஸ்பெக்டர், ஒரு ரிக்வெஸ்ட். என்ன சொல்லுங்க மேடம். இனிமேல் என்னை மேடம்னு கூப்பிடாதீங்க. அதுக்கான தகுதியும் அருகதையும் எனக்கு இல்லை. இளங்கோவன் ஏதோ பேச முற்பட அவருடைய செல்போன் SMS மெசேஜ் வந்ததற்கு அறிகுறியாக
பீப் சத்தத்தை வெளியிட்டது. எடுத்து பார்த்தார். அவருடைய நண்பர் ஈரோடு அருண் வழக்கம் போல் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் இந்த கதை வாசித்து முடித்தாச்சு. நாளைக்கு இது மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.